அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. If I speak in English, it will reach your mind. But if I speak in our mother tongue, that is in Tamil, it will touch your heart. Educating the mind without educating the heart is no education at all. சொன்னவன் மா மேதை அரிஸ்டாட்டில். அதனால தமிழில் பேசுகிறேன். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு நாங்கள் உயர்ந்த உள்ளத்தோடு இந்த ஸ்ரீ பால வித்யா மந்திர் பள்ளியினை 11 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு காரணமாக அமைந்து இதனுடைய தலைவராக என்னை வரவேற்று இங்கே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் மோகன்ராஜ் அவர்களே, அடக்கம் அமருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்பதற்கிணங்க அமைதியாக இந்த அற்புதமான பள்ளியினுடைய தாளாளராக என்னை தொடர்ந்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நான் இங்கு வந்து பேசுவதற்கு காரணமாக அமைந்த இப்பள்ளியினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய திரு பாலாஜி அவர்களே, ஒரு நல்ல ஆண்டறிக்கையை ஆங்கிலத்திலே வாசித்து தொட்டனைத்தோறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்தோறும் அறிவு என்பதற்கு நாங்கள் கற்று தெளிந்து இந்த பள்ளியினுடைய முதல்வராக இங்கே அமர்ந்திருக்கின்ற திரு ஜெகதீஷ் அவர்களே, ஆணும் பெண்ணும் நிகரனக் கொண்டால் அறிவிலோங்கி வையம் தழைக்கும், எட்டும் அறிவெனில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைகான், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியினுடைய வைர வரிகளுக்கிணங்க நன்றியுரை ஆற்றுவதற்காக உங்களுடைய துணை முதல்வராக இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற திருமதி துர்கா அவர்களே, நான் இங்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த கல்வி குழுமத்தினுடைய இயக்குனர்களாக இருக்கின்ற நண்பர் செந்தில்குமார், நண்பர் வாசு போன்றவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற எல்லோரையும் பேர் சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆன்றவிந்தடங்கிய கொள்கை சான்றவர்களாக மேடையிலும் மேடைக்கு கீழேயும் அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பெரியோர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை அல்லது மகளை சான்றோன் என கேட்ட தாய் அல்லது தந்தை என்ற நிலையிலே பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக, திறமையானவர்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற பெருமைக்குரிய பெற்றோர்களே, அறிவு சுடர் கொண்டு அறியாமை இருளகற்றுகின்ற இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களே, அதற்கும் மேலாக இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க மாணவ செல்வங்களாக இந்த பள்ளியிலே படித்து கொண்டு இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவ மாணவிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னை அழைத்து இந்த விழாவிலே சிறப்புரையாற்ற பணித்தமைக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நல்லதொரு பள்ளி, இந்த பள்ளியிலே படிக்கின்ற இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவர்கள் மாணவிகள், அவர்களுக்கு முதலில் ஒன்றை மட்டும் நான் சொல்லி என்னுடைய உரையை துவங்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இந்த பள்ளியிலே நீங்கள் என்ன வகுப்பு படித்தாலும் சரி, +1 படித்தாலும் +2 படித்தாலும் 10th அதுக்கு கீழே படித்தாலும், இந்த பள்ளியில் நீங்கள் ஏன் படிக்கிறீங்க, என்ன காரணம்? லட்சக்கணக்கான இந்தியா முழுமைக்கும் கோடிக்கணக்கான பேர் படிக்க வேண்டும் என்று மனம் இருந்தும் கூட பணம் இல்லாத காரணத்தினாலோ அல்லது வேறு சூழ்நிலையின் காரணமாகவோ நல்ல பள்ளிக்கூடங்களிலோ கல்லூரியிலோ காலெடுத்து வைக்க முடியாத இளைஞர்களை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன். ஆனால் அப்படி இருந்தும் இந்த பள்ளியிலே இத்துணை பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளை பார்ப்பதற்காக, அவர்களுடைய நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்காக, எப்படி படிக்கிறார்கள் என்று கேட்பதற்காக இவ்வளவு பேர் வந்து இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த அரங்கத்திலே நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த மாணவ மாணவிகளுக்கு உங்களுடைய மதிப்பெண்களோ திறமையோ அறிவோ எதுவாக இருந்தாலும் அது இரண்டாம் பட்சம்.
நீங்கள் படிப்பதற்கு மூல முதற் காரணம், மேற்கொண்டு படிக்கப் போவதற்கும் மூல முதற் காரணம், அடிப்படை காரணம் ஒன்றே ஒன்றுதான். என்ன தெரியுமா? வயலிலும் வரப்பிலும், அலுவலகத்திலும் வீட்டிலும், பணியிலும் குளிரிலும், வெயிலிலும் மழையிலும் முதுகலும் பொடிய பாடுபடுகின்ற தந்தையையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால்தான் உன்னால் அவர்கள் படிக்க முடியாத படிப்பை படிக்க முடிகிறது. அதற்கு அடிப்படை காரணம் அந்த பெற்றோர்கள் என்பதை இந்த நேரத்திலேயே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இதை ஆரம்பித்திருக்கின்ற அத்துணை பேரையும் நீங்கள் பார்த்தால் வியந்துதான் போவீர்கள். என்ன உழைப்பு, எவ்வளவு சிரமம், எவ்வளவு உயர்ந்த நோக்கம். தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, தனக்கு கிடைக்காத கல்வி இந்த ஊருக்கு கிடைக்க வேண்டும். இந்த உலகை மாற்றக்கூடிய ஒரே ஆயுதம் கல்வி என்பதை உணர்ந்து இந்த பள்ளியை ஆரம்பித்து இப்படி 11 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால், கிடைக்கின்ற வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை நான் பதிவு செய்தேன். ஏன் படிக்கணும்? படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி, புள்ள என்ன படிக்குது, எந்த காலேஜில் படிக்குது? ஏன் கேட்குறாங்க அப்படி? பணத்தையே தேடிக்கொண்டிருக்கிற ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் யாரை பார்த்தாலும் புள்ள படிக்கிறத பற்றியே கேட்குறாங்களே. அப்படின்னா பணத்தை விட கல்வி பெருசா? நிச்சயமாக பெருசு. ஏன் தெரியுமா? எப்படி தெரியுமா? கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. அது மட்டுமல்ல, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒரு மிக முக்கியமான ஒன்றை பதிவு செய்கின்றேன். இந்த கல்வி பணத்தை விட பெருசு அப்படின்னு நான் சொல்றேன். எப்படி தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் சொல்லியிருக்கான், வெள்ளத்தால் போகாது, வெண்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளருண்டான்ட்டான். அது மட்டும் இல்லை, அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். இப்போ இந்த இடத்துல பிரின்சிபலாக இருக்கட்டும், வைஸ் பிரின்சிபலாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இல்லை இங்கே வேலை பார்க்குற ஆசிரியர் பெருமக்களாக இருக்கட்டும், எல்லாருமா இருக்கட்டும், இங்கே படிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், இப்போ என்கிட்ட பரிசு வாங்க போகிறாங்க, அவங்களெல்லாம் ஏன் மேடை கூப்பிட்றாங்க? யோசித்து பாருங்களேன். எல்லாரும் கோடீஸ்வரர் என்பதனால அல்ல, பின் எதற்காக? எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். நீ ஜாதி மதம் ஏழை பணக்கார அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ படிச்சுட்டேன்னா உன்னை மேடைக்கு வான்னு கூப்பிடே ஆகணும். ஏன்? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன். ஒரு அரசனா இருந்தாதான் அவன் நாட்டில் கூட சிறப்புடா. ஆனால் படிச்சுட்டேன்னா உலகத்தில் நீ எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு. இப்போ உங்களைப் போல என்னுடைய தந்தை சொன்னது இப்போது எனக்கு ஞாபகம் வருகிறது. 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஏழை விவசாயி என்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் அப்பா அம்மாலாம் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி, தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உன்கிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுப்பா, படிடா. ஒரு வேலைக்கு போகிறது மட்டும் இல்லை, நீ எங்கே போனாலும் உன்கிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி போகாதும்பாங்க. இப்போ நான் வரும்போது தமிழிலும் ஆங்கிலத்திலும் என்னை அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். என்ன சொன்னாங்க? காக்கி உடை அணிந்த காவல்துறை உயர் அதிகாரி, ஜனாதிபதி பதக்கம் பெற்றவர், துப்பாக்கி சுடுதலிலே பதக்கம் பெற்றவர் என்றெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இப்போ நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அதை எங்கள் அப்பா சொன்னது ஞாபகம் வந்து ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ரொம்ப கூர்ந்து அமைதியாக கவனிக்கிறீங்க. அருமை பெற்றோர்களே, மாணவ செல்வங்களை, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராய் நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. ஆனால் என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன். இன்று உங்கள் முன் உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். அதுதாங்க கல்வியோட சிறப்பு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒரு பிறவியில் நீ படிச்சிட்டேன்னா அது 7 பிறவிக்கு உதவுண்டாங்கிறார். அடுத்து 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 ஏன் அப்படி சொன்னாங்க?
பாரதிதாசன் சொல்லுவார், ரொம்ப அறிவார்ந்த கூட்டமாக ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக கேட்குறீங்க, அதனால இதை சொல்கிறேன். எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க. படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க. அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழும். என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பாட்ட பணம் இருக்குன்னு புள்ள படிக்க மாட்டான். இங்கே நான் பார்க்குற ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, எல்லாருமே பிள்ளைங்களை தன்னை விட அதிகமாக படிக்க வச்சு ரொம்ப ஜெர்மன் போகிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க, இங்கே டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ரைஸ் எது வேணாலும் படிச்சுட்டு பிஸ்னஸை பண்ணுறாங்க பிள்ளைகள். இப்போது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஊரில் வாழ்ந்து கட்டவன் வீடுன்னு இருக்கும், பார்த்துருப்பீங்க. அப்பாட்ட பணம் நிறையா இருக்குன்னு புள்ள படிச்சிருக்க மாட்டான், ஒழுக்கக்கேடாக நடந்துட்டு இருப்பான். நின்றபடி விழும். அடுத்த தலைமுறையில் அது இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ஆனால் புள்ள படிச்சிருப்பான், ஏழை குடும்பமாக இருப்பான், ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும். அதை மாதிரி எல்லாரும் வளரணுங்கிறதுக்காக பாரதி என்ன சொல்லுவார், எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றோர் இயம்பிட கேட்டிடல் என்னாலோ. தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லாரும் படித்த அறிவாளியாகி அறிவார்ந்த நாடு இது அப்படின்னு சொல்கிற நாள் என்னைக்கு வருமோ அது தாண்டா உண்மையான சுதந்திரம் பெற்ற நாள்னு சொன்னவன் பாரதி. இப்போ நான் உலகம் பூரா சென்று உரை நிகழ்த்து போவேன். நான் அறிந்த ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள், எவ்வளவு பெருமைக்குரியவர்கள் என்பதை சொல்லுகிறேன். அருமை பெற்றோர்களே, வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையிலே அமெரிக்காவிலே 2 மாதங்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்திவிட்டு கேள்வி நேரத்தின் போது ஒரு வெள்ளை அமெரிக்க பெண் எழுந்து ஆங்கிலத்திலே கேட்டதை தமிழிலே சொல்லுகிறேன். இந்தியாவில் படிச்சுட்டு பிஜி படிக்கிறதுக்காக அல்ல வேலை பார்க்கறதுக்காக அமெரிக்காவுக்கு வந்து இங்கே வர்ற பிள்ளைங்க இவ்வளோ ஒழுக்கமா, இவ்வளோ அறிவா, இவ்வளோ திறமையா, பெற்றோர்களை பேணி காப்பவர்களாக அங்கே அழைச்சிட்டு வந்து வச்சுக்கிறாங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுல அவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறாங்க, கடுமையான உழைப்பாளிகளாக. எப்படி சார் இந்த பிள்ளைங்களெல்லாம் உங்களுடைய தாய்மார்கள் தமிழகத்தில் வளர்க்குறாங்க? எங்கள் பிள்ளைங்க அப்படி இல்லையே. அந்த பெற்றோர்கள்ட்ட வந்து நான் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங், அந்த அம்மா சொன்ன வார்த்தை, பிள்ளை வளர்ப்பு பற்றி பயிற்சி எடுக்கணும், எனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவீங்களான்னு அப்படியே ஆதங்கமாக கேட்குறாங்க. நான் கண்டிப்பாக பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னால் அதோட விட்டுருந்தா பரவாயில்ல. அடுத்த கேள்வி கேட்டாங்க பாருங்க, ஒய், வாட் இஸ் த ரீசன்? இந்த பெற்றோர்கள் மட்டும் இந்த பிள்ளைங்களை இப்படி வளர்க்குறாங்களே தமிழகத்திலேயும் இந்தியாவிலையும், அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. அடுத்த நொடி நான் பதில் சொன்னேன், உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. அந்த ஒற்றை காரணம் தான் என்று. பிள்ளைங்கள கைத்தட்டத்துல இருந்தே அவங்க எவ்வளோ அதை உண்மையாக உணர்ந்துட்டு இருக்காங்கிறது தெரியுது இல்லையா? அதுதான் உண்மை. நீங்கள் வெளிநாட்டுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த கலாச்சாரத்தை பார்த்து நாம் மாறி போய் விட வேண்டாமே என்பதற்காக கூட நான் இதையெல்லாம் பதிவு செய்கின்றேன். ஒரு வெள்ளை அமெரிக்கர், ஒரு அமெரிக்கன் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்குறான். அவன் இங்கிலீஷில் சொன்னதை இங்கிலீஷ்லேயே சொல்லி தமிழில் சொல்கிறேன். ரொம்ப அற்புதமான அறிவாளிகள் நிறைந்த கூட்டம். அதில் அவன் என்கிட்ட கூப்பிட்டு கேட்டான், மை டியர் இண்டியன் காப், ஒய் இண்டியன் மதர்ஸ் ஆர் வெரி மச் ஒரிட் அபவுட் தர் கிட்ஸ் எஜுகேஷன்? They are ready to sacrifice anything and everything for the sake of the education. அதாவது இந்திய தாய்மார்கள் மட்டும், அப்பாவை கூட சொல்லலாம, இந்திய அம்மாக்கள் பிள்ளைகளினுடைய படிப்பிற்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் பண்ணுவதற்கு ரொம்ப தயாராக இருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, ஏன் அப்படி இருக்காங்க? நான் உலகம் பூரா போய் பார்க்குறேன், அப்படி பார்க்கல. ஏன்னா பக்கத்தில் இருந்து ஒரு தமிழ் பெண் எந்திரிச்சு, சார் தொந்தரவு தாங்கலை, ஒரு நல்ல பதிலை சொல்லுங்கள் சார். நாங்கள் எனக்கு புரியல, என்னடா அமெரிக்கன் கேள்வி கேட்குறான், தமிழ் பொண்ணு எந்திரிச்சு நல்ல பதில் வேணும், தொல்லை தாங்கலைன்னு சொல்லுதுன்னு பார்த்தா பக்கத்தில் மேடையில் இருக்கிறவங்க சொன்னாங்க, 2 பேரும் அமெரிக்கன் மேரிடிய தமிழ் கேர்ள். அவன் மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கிறான் பிள்ளைங்கள. இந்த அம்மா தான் நம்ம வளர்க்குற மாதிரி வளர்க்கணும்னு நினைக்குது. அவன் 18 வயசானோன்னு நீ மேஜர் வீட்டை விட்டு போடா, இருக்கிற வீட்டுக்கு வாடா விட்றாம்மா. நம்ம பிள்ளைக்குன்னு எல்லாம் சேர்த்து வைப்போம். புள்ள படிக்கணுமேங்கிறதுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணக்கூடிய தாய்மார்கள். உடனே நான் சொன்னேன், ஓ மேட்ரு இதுதானான்னு தெரிஞ்சுக்கிட்டு
ஐ வில் கிவ் யூ எ வெரி குட் ஆன்சர், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் நான் சொன்னேன், மை டியர் இங்கிலீஷ் மேன், ஆல் இந்தியன் மதர் வாண்ட்ஸ் தேர் சில்ட்ரன் டு பி பெட்டர் தேன் ஹர் ஹஸ்பண்ட் அப்படின்னா. எல்லா இந்திய தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளை தான் கணவரை விட புத்திசாலியா வளர்க்கணும்னு நினைக்கிறாங்கடா. அதனால தான் அவன் கணவர்ல உடனே யூ பெட் மீ வித் மை ஓன் சப்பல், ஏன் செருப்பு எடுத்து என்ன அடிச்சிட்டீங்கன்னா. நான் சொன்னேன் அதுக்காக சொல்லலை, தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுங்கிறார் வள்ளுவர். என்ன அர்த்தம்? தன்னை விட தன்னுடைய புள்ள புத்திசாலியா இருக்கணுங்கிறத உலகத்தில் உள்ள அவ்வளோ பேர் விரும்புகிறாங்க. இதெல்லாம் நாங்கள் படித்த வேண்டாம், அதனால எங்கள் பொண்ணு அப்படி இருக்கு, நீ அப்படி இல்லைன்னு. இதை ஏன் இந்த இடத்துல பதிவு செய்தேன்னா, இப்படி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கின்ற இந்த பெற்றோர்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன? ஒரு ஒழுக்கமாக நல்லா படித்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு போய் நல்ல ஒரு வேலைக்கு போய் அல்ல நல்ல ஒரு தொழிலை ஆரம்பித்து ஒரு பெரிய என்டர்பிரினரா, ஒரு ஐஏஎஸ்ஸா, ஒரு ஐபிஎஸ்ஸா, அல்ல டாக்டரா, என்ஜினியரா, எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ அதுவாக நீ மாறினால் மட்டும்தான் இந்த பெற்றோர்கள் மனதிலே நீ பால்வார்க்க முடியும். உலகத்திலேயே துயரமான கண்ணீர் இந்த பெற்றோர்களினுடைய கண்ணீர், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீ போய் உங்கள் அம்மாட்ட கேள, இன்னைக்கு உனக்கு என்னம்மா வேணும்னு கேளு, இல்லை உங்கள் அப்பாட்டே கேள, எனக்கு ஒன்றும் வேண்டாம்டா கண்ணா, நீ நல்லா படித்து பெரிய பிள்ளையாய் உன்னை ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டேன்னா நிம்மதியாக செத்து போயிடுவாங்க. பொம்பளை பிள்ளைய பார்த்தா, ஆம்பளை பையனை பார்த்தா நீ நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போய் குடும்பம் நடத்துகிற மாதிரி ஆகிட்டேன்னா நான் நிம்மதியாக கண்ணை மூட வேண்டாமாங்க. இந்த மாதிரி அம்மா அப்பா உலகத்தில் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஒன்றே ஒன்று, ஒழுக்கமாக உண்மையாக படித்து முன்னேறணும், அவ்வளோதானே. வேற என்ன கேட்குறாங்க அவங்க? இப்போ நான் உங்கள்கிட்ட தமிழில் பேசணும் அப்படின்னு நினச்சதுக்கு காரணம் உண்டு. சமீபத்தில் அமெரிக்காவில் நியூயார்க்கில் பிரிமாண்டுன்னு ஒரு இடம் இருக்குது. ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க எல்லாரும், அதனால நான் இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதில் பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் பப்ளிக் ஸ்கூல்பாங்க. அதில் பேசுகிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க, அது இங்கிலீஷ் ஸ்பீச். உள்ளே நுழையும் போது வாட் வி ஹவ் லேர்ன்ட் so far is like a handful of earth and what we have yet to learn is like the whole world அப்படின்னு எழுதி போட்டுருந்துச்சு. படிச்சுக்கிட்டே உள்ளே போயிட்டேன், இது எங்கேயோ இடிக்குதே, படித்த மாதிரி இருக்கே, கொஞ்ச நேரம் நின்னுங்கன்ட்டு பின்னாடி வந்து மேலே பார்த்தா 1000 ஆண்டுகளுக்கு முன் ஔவையார், அவ்வை பாட்டி, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று தமிழிலே 2 வார்த்தையில் சொல்லியதை 20 வார்த்தையில் ஆங்கிலத்தில் எழுதி அமெரிக்கர்கள் தமிழை பெருமைப்படுத்துகிறார்கள். நீ யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழனுக்கு நிகர் உலகத்திலே எந்த மனிதனும் இல்லை, எந்த மொழியும் இல்லை என்று உலகம் முழுவதும் சென்று எல்லா மொழிகளையும் படிக்கின்ற நான், குறிப்பிட்ட ஒரு 4-5 மொழிகளை நன்றாக படித்த நான், என்னால் அறுதியிட்டு உறுதியாக கூற முடியும். அதனால தான் பாரதி சொன்னான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இது ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, நீங்கள் ஆங்கில மீடியத்தில் படிங்க, ஆங்கிலத்தை அவசியம் கற்றுக்குங்க. ஆங்கிலம் இல்லைன்னா பிழைக்கவே முடியாது. ஹிந்தி தெரியலன்னா அரக்கோணத்தை தாண்டி சாயான்னு கூட குடிக்க முடியாது. எல்லா மொழிகளையும் படியுங்கள். காரணம், எத்துணை மொழிகளை படிக்க வேண்டுமோ அத்துணை மொழிகளையும் படியுங்கள் மாணவ செல்வங்களே, பிழைப்புக்காக. ஆனால் வாழ்வதற்காக ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்றால் தயவு செய்து தாய் தமிழை படியுங்கள். அதில் இல்லாதது உலகத்திலே இல்லை. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். கல்வி சாலையில் நின்று பேசுகிறேன், 2 வார்த்தை, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். உலக நீதி. ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்காத. இளமையில் கல் ஆத்திச்சூடி, சின்ன வயசுலேயே படிச்சிடுறா. என்னென்ப ஏன எழுத்தென்ப இவை 2ம் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு வள்ளுவன். கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. எதை சொல்லலை? என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி. எவ்வளவு சொத்து நீ வச்சிருந்தாலும் கல்வி தாண்டா நம்பிக்கை நிறைந்த பயணத்தை இந்த உலகம் முழுவதும் நீ பயணிக்கும் போது உனக்கு நம்பிக்கையா நீ முன்னெடுத்து செல்றதுக்கு கல்வி தாண்டா வேணும். அதனால படிங்க. அதோட விட்டார்களா? கல்வி கரையில கற்பவர் நாள் சில. நாலடியார். உங்களுக்கு பொருள் சொல்ல வேண்டியதில் புரியுது.
கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படிடா சொல்றவன் அதிவீர ராமபாண்டிய மன்னன் நருந்தொகையில சொல்றான். இப்போ உங்க அம்மா அப்பாலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை ஏன் படிக்க வைக்கிறாங்கன்னு தெரியுதா? படிக்கிறதுக்காக பிச்சை எடுத்தா அது கூட தப்பு இல்லடான்ட்டான். அப்படின்னா இந்த கல்வியினுடைய பெருமை எந்த அளவுக்கு இருந்தால் அதை சொல்லுவோம். ஏன் அப்படி சொன்னான்? அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லிசையும் நாட்டும் உறுங்கவலொன்று உற்றுளையும் கை கொடுக்கும் கல்வியில் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணை. என்ன அர்த்தம் தெரியுமா? அறத்தை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். அதெல்லாம் விட கொஞ்ச காலமே பிறந்து வாழ்ந்து இறந்து போற இந்த உயிருக்கு எப்பெல்லாம் துன்பம் தொல்லை வருதோ அறிவுபூர்வமான முடிவெடுக்க தகுதியை கொடுக்கும். இதெல்லாம் விட உன்னை யாரெல்லாம் இழிவா நினைச்சானோ அவனே உன்னுடைய வீட்டு வாசல்ல உட்கார்ந்து உன்னுடைய புகழை பாட வைத்து விடும். இப்போ நீங்களே ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஆகுறீங்கன்னு வச்சுங்களேன். படிக்கலைன்னா நல்ல வேலைக்கு போகலன்னா ஒருத்தனும் ஒன்றும் செய்ய மாட்டான், யாரும் மதிக்க மாட்டான். நல்லா கேட்டுங்க. படிச்சுட்டு பெரிய ஆளாக ஆயிட்டேன்னா எல்லாரும் என் சொந்தக்காரன்னு வருவோம். நல்லா தெரிஞ்சுங்க. உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டிங்கன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு தெரியாது. அப்போ இப்படி ஒரு வாய்ப்பு, இது போன்றது ஒரு பள்ளி, ஒரு பால வித்யா மந்திர் பள்ளி இத்துணை பேர் சேர்ந்து நடத்துகிறார்கள், உங்களுக்காகவே நடத்துகிறார்கள், எந்த விதமான வருமானத்தையும் எதிர்பார்க்காமல் நடத்துகிறார்கள். அப்படிப்பட்ட பள்ளியிலே படிக்கும்போது அந்த கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணுமா இல்லையாங்கிறதா ஒற்றை கேள்வி. சரி, கல்வியினுடைய பெருமை தெரியுது, படிப்பினுடைய அருமை தெரியுது. ஒழுக்கம் ஒழுக்கம்னு சொல்றாங்களே, என்ன ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பது தான் கல்வியினுடைய தலையாய கடமை. ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் ஒழுக்கத்தின் பால்பட்டது, தனி மனித ஒழுக்கத்தின் பால்பட்டது. 2 உதாரணம், உண்மையா நடந்த 2 உதாரணத்தை சொல்றேன். ஒழுக்கமா படிக்கணும்னு நினைச்ச ஒரு பொண்ணு என்ன நிலைமைக்கு போணுச்சு, படிக்கும்போது கல்லூரியில் படிக்கும்போது ஒழுக்கம் தவறிய ஒரு பெண் என்ன நிலைமைக்கு போச்சு. ஒரு காவல்துறை அதிகாரி நடந்த சம்பவத்தை அப்படியே உங்கள் நலன் கருதி நான் உங்கள் பெற்றோர்கள் முன்னிலையில் பதிவு செய்கிறேன். 2008ஆம் ஆண்டு நான் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கும்போது ஜனாதிபதி மாளிகையிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு. அழைத்தவர் மனிதரா ஏபிஜே அப்துல் கலாம். ஜனாதிபதி அழைக்கிறார். எனக்கு ஆச்சரியம். உங்க ஊர்ல துறையூர்னு ஒரு ஊர் இருக்கான்னு கேட்டார். ஆமா சார் இருக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அதுல சரஸ்வதின்னு ஒரு பொண்ணு +2ல மாவட்டத்தில் முதல் மார்க் வாங்கியிருக்கு. மேற்கொண்டு படிக்கணும்னு நினைக்குது. ஏழ்மையின் காரணமாக அவர்களுடைய பெற்றோர் அந்த பெண்ணை 30 வயது வித்தியாசத்திலே 47 வயதான தாய் மாமாவிற்கு 17 வயது கூட நிரம்பாத அந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்க முயற்சிப்பதாக நான் அறிகிறேன். அது குழந்தை திருமணம் அல்லவா? அதை எடுத்து சொல்லி அந்த புள்ள படிக்கிறதுக்கு ஏதாவது செய்யுங்களேன் அப்படின்னாரு. கண்டிப்பா சார்னு சொல்லணும்னு வச்சுட்டார். டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அங்கே வர சொல்லிட்டு திருச்சியிலேருந்து துறையூர் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். சரின்ட்டு நான் போனேன். நான் போகிறதுக்குள்ளேயே அது குழந்தை திருமணம் சட்டப்படி தப்புன்னு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிலாம் சொன்னோன்னா அந்த அம்மாவே, அவங்க அம்மா அப்பா 2 பேருமே, அவளுக்கு பிடிக்கவே இல்லை சார், ராத்திரியெல்லாம் அழுது பாருங்கள், கண்ணெல்லாம் சிவந்து முகம்லாம் சிவந்துருக்கு, சட்டப்படி தப்புனா நாங்கள் நிறுத்திடுறோம் சார், ஏழ்மை தான் சார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் போய் இறங்கிட்டேன். நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், என்னம்மா படிக்கணும்னு கேட்டேன். திருச்சியில் உள்ள ஒரு மிகப்பெரிய கல்லூரியை சொல்லி, பெண்கள் கல்லூரியை சொல்லி அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு கேட்டுச்சு. அங்கேருந்தே அந்த முதல்வருக்கு பேசினேன். ஐயா நீங்களே பேசிட்டீங்க, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, கண்டிப்பாக சீட்டு கொடுத்துறேன், வர சொல்லுங்க என்ன. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நான் முடிக்கும்போது உங்களுக்கு புரியும் இந்த கல்வி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை எப்படி புரட்டி போடும் என்று. அருமை பெற்றோர்களே, அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டேன், உனக்கு பிடிக்காத திருமணத்தை உங்கள் அம்மா அப்பாவே நிறுத்திட்டாங்க, உனக்கு பிடிச்ச படிப்பு அற்புதமான கல்லூரியில் ஒரு ஃபோனில் நான் வாங்கி கொடுத்துட்டேன், எனக்கு ஒன்றுகிட்ட ஒரு கேள்விமான்னு. என்ன அப்படின்னு கேட்டுச்சு. உனக்காக ஜனாதிபதி அப்துல் கலாம் சார் டெல்லியிலேருந்து பேசினாரே எப்படிமான்னு கேட்டேன். அதுவா சார்,
நான் 8வது படிக்கும்போது அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு எனக்கு டீச்சர் வந்து என்ன எஜுகேஷனல் டூர் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அப்போ அணு விஞ்ஞானியாக இருந்த அப்துல் கலாம் சார் இந்த மாதிரி வந்து உரையாற்றினார். கேள்வி நேரத்தின் போது கேள்வி கேட்க சொன்னார். நான் எந்திரிச்சு அப்துல் கலாம் சார்கிட்ட கேட்டேன், பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை என்னன்னு ஒரு கேள்வியை கேட்டேன் சார். அவர் எஜுகேஷன், கல்வி அப்படின்னு ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்னார். யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கார்டு கொடுத்தாரு. அதில் அவர் இமெயில் ஐடியும் அவருடைய ஃபோன் நம்பரும் இருந்துச்சு. டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் மார்க் வாங்கி அவர் சொன்னதுலேருந்து கஷ்டப்பட்டு படித்து மேற்கொண்டு எந்த காலேஜுக்கு போகலாம் போது எனக்கு கல்யாணம்னு நான் மிரண்டு போயிட்டேன் சார். அம்மா அப்பாட்ட சொன்னேன், கேட்கல. என்னம்மா பண்ணுனேன்னு கேட்டேன். காலையில் 7 மணிக்கு நான் தான் சார் அப்துல் கலாம் சார்கிட்ட பேசினேன்னுச்சு. எல்லாரும் அவுட்டு. எப்படிரா அப்படின்னு கேட்டால் அந்த ஃபோன் நம்பர் எடுத்து நான் பேசினேன் சார். வாக்கிங் போயிட்டு வந்தவர் அவரே ஃபோன் எடுத்துட்டாரு. என்ன வேணும்னு கேட்டார். நீங்கள் பாருங்கள், கல்விக்காக ஒரு பெண் எவ்வளவு தாகம் இருந்தால், படிக்க வேண்டும் என்ற ஒரு வெறி இருந்தால், ராத்திரி பூரா தூங்காமல் யோசித்து ஒரு ஜனாதிபதியிடம் துறையூர் என்ற குக்கிராமத்திலிருந்து அழைக்க முடிகிறது. தமிழன் ஒருவன் ஜனாதிபதியாக இருந்த காரணத்தினால் அந்த பெண்ணிற்கு விடிவும் கிடைக்கிறது. இதோட நின்று போயிருந்தா இதை நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் கழித்து நான் இந்த இன்சிடென்ட்டை மறந்துட்டேன். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையில் இந்த மாதிரி கூட்டம் பேசிட்டு கீழே வந்து உட்கார்றோம். ஒரு பெண் மேடைக்கு சென்று, உங்கள் வைஸ் பிரின்சிபல் மாதிரின்னு வச்சுக்கோங்க, மேலே வந்து பேசணும் 2 நிமிஷம்னு பர்மிஷன் கேட்குறாங்க. அனுமதி வழங்கப்பட்டது. நான் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் சத்யாநாதல்லாவுக்கு கீழே வேலை பார்க்குறேன். என்னுடைய சம்பளம் ஒரு மாதத்துக்கு 4 லட்சம் ரூபாய். என்னுடைய கணவர் இவர் தான், அவர் 2 லட்ச ரூபா தான் சம்பளம் வாங்குறாருலாம் சொல்லுது. உடனே எல்லாரும் கேட்குறாங்க, இதெல்லாம் ஏமா சொல்கிறேன்னு யாருன்னு கேட்குறாங்க. அடுத்த நொடி அந்த பெண் சொன்னாள், ஐயா கலியமூர்த்தி அவர்களே, என்னை நீங்கள் மறந்திருக்கலாம், அப்துல் கலாம் அவர்களையும் உங்களையும் என்னால் மறக்கவே முடியாது. ஏனென்றால் நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறிய. ஒரு 2ஆம் தாரமாக வாழ்க்கைப்பட்ட அடுப்படியிலே அடைந்து போகக்கூடிய ஒரு பெண்ணை கலிபோர்னியாவிலேருந்து நான் கார் ஓட்டிட்டு வந்தேன் சார்னு வேற சொல்லுது. என்னால் அந்த பொண்ணை நம்பவே முடியல. அப்போ இந்த கல்வி எப்படிப்பட்ட மாற்றத்தை ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே உண்டாக்குகிறது. சரி, மோசமான உதாரணம் என்ன? திருச்சியில் உள்ள ஒரு பெண்கள் கல்லூரி. நான் சொல்றது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு அம்மா கணவனை இழந்த தாய் 10 பாத்திரம் தேய்த்து எப்படியாவது தான் பிள்ளைய ஒரு கிராஜுவேட் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு படாத பாடுபட்டு படிக்க வைக்கிறாங்க. பிஎஸ்சி முடிக்குது. அதே காலேஜில் எம்எஸ்சி சேர்த்து விட்றாங்க. எம்எஸ்சி 2ஆம் ஆண்டு படித்துட்டு இருக்கு. எல்லாம் காலேஜெல்லாம் முடிஞ்சு, எக்ஸாமினேஷன்லாம் முடிஞ்சு, அந்த அம்மா ரொம்ப ஆசையோட நம்ம பொண்ணை வந்து பிஜி படிக்க வச்சுட்டோம், அந்த பொண்ணை அழைச்சிட்டு போகணுன்ட்டு வர்றாங்க. பொண்ணு காலேஜில் இல்லை. எங்கேன்னு கேட்குறாங்க, யாருக்கும் தெரியல. உடனே அந்த தாளாளர்கிட்ட போய், என் பிள்ளைய இங்கே தான் கொண்டு வந்து விட்டேன், என் பிள்ளைய மட்டும் நீங்கள் கொடுக்கல நான் அந்த காலேஜ் நடத்தவே விட மாட்டேன்னு வாசலில் வந்து உட்காந்துருச்சு. காலையில் 6:30 மணிக்கு அந்த கரஸ்பாண்டன்ட் என்னை கூப்பிட்றாங்க. நான் ஒரு டிஎஸ்பி, உமன் டிஎஸ்பி அனுப்பிச்சு இது என்னன்னு பாருங்க. அவங்க 1 மணி நேரத்தில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு என்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு சார், அது ரிசப்ஷனில் இருக்கான், அவங்க அம்மாட்ட சொன்னால் நான் பேசணுன்னாங்க, நானே ஃபோனை போட்டு கொடுத்தேன், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என்னெல்லாம் தேடாதன்னு சொல்கிறா சார், கொடுமையாக இருக்குது சார். ஆனால் அந்த அம்மா படிக்காத ஒரு அம்மா, என் பிள்ளைய இந்த காலேஜில் நான் கொண்டு வந்து விட்ட மாதிரி என்கிட்ட நீங்கள் கொடுக்கலன்னா இந்த காலேஜை விட்டு போக மாட்டேங்க. உடனே தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அந்த பொண்ணையும் அது யாரை கல்யாணம் பண்ணிக்கிடுச்சோ அவனையும் கொண்டு வந்து ஒப்படைச்சிடும். ஒப்படைச்சிட்டு தலையில் அடிச்சுட்டு கத்துது. அவனை பார்த்தாக்க நல்லவனாக தெரியல, எல்லாருடைய எண்ணமும் அந்த மாதிரி இருக்குது. இப்படி பண்ணிட்டாலே சுத்தமாக படிக்காதவன், எப்படி மாட்டினான்னு தெரியலையே, இப்படிலாம் பேசிக்கிறாங்க. அழைச்சிக்கிட்டு அந்த அம்மா போகிறோன்னு போகுது. பஸ் ஸ்டாண்ட் போனோடனே அவனும் அந்த பொண்ணும் திரும்பி போயிட்டாங்க. இது ஊருக்கு போயிடுச்சு. அருமை பெற்றோர்களே, 2 நாள் கழித்து எனக்கு ஒரு தகவல் வருகிறது. அந்த யாரை கல்யாணம் பண்ணிட்டு போணுச்சோ அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்குது. அது தெரியாமல் இந்த பொண்ணு போய் கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது தான் தெரியுது அவன் 2ஆம் தரமாக தான் கல்யாணம் பண்ணியிருக்கான்ட்டு. உடனே
அப்போ தானே எல்லாரும் அம்மா அப்பாவெல்லாம் தேடுவீங்க. அம்மாவை தேடி ஃபோனில் கதறுது. அன்றைக்கு இரவே அந்த தாய் அவருடைய வீட்டிலே தற்கொலை செய்து கொண்டாள். தான் ஏமாற்றப்பட்டோம் என்ற போது கூட தன் உயிரை பிடித்து கொண்டிருந்த அந்த தாய் தன் பிள்ளை ஏமாற்றப்பட்டால் என்றவுடன் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்று தன் உயிரை மாய்த்து கொண்டார். கல்லூரிகள் என்பதும் பள்ளிக்கூடங்கள் என்பதும் கல்வி கற்பதற்கான இடமே ஒழிய காதல் செய்வதற்கான இடம் அல்ல. இதை ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? பள்ளிக்கூட காலத்திலும் கல்லூரி காலத்திலும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பிள்ளைகளினுடைய வாழ்விலே பிரச்சனையே வருவதில்லை. ஆனால் படிக்கின்ற காலங்களிலேயே காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பிள்ளைகள் மாட்டிக்கொண்டு படுகின்ற பாட்டிற்கு நான் 100 உதாரணங்கள் சொல்ல முடியும், விசாரித்த வழக்குகளை சொல்ல முடியும். இளமை ஊஞ்சலாடுவதைப் போல நாகரிகம் ஊஞ்சலாடுகின்ற இந்த காலகட்டத்திலே பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை பள்ளியில் சேர்த்தால் மட்டும் பத்தாது, மிக கவனமாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற 27 மாணவர்கள் பாய்ஸ் லாக்கர் ரூம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான். பெண்களினுடைய அசிங்கங்கள் எல்லாம் அதில் அரங்கேறுகின்றன. பெற்றோர்களும் மற்றவர்களும் ஆசிரியர்களும் கூட சொல்ல முடியாததை ஒரு காவல்துறை அதிகாரியாக இது போன்ற அற்புதமான கிராமத்திலே பார்த்தா அப்படியே அறிவுபூர்வமாக உட்கார்ந்துருக்கிற இந்த பிள்ளைங்க வாழ்க்கையிலே தவறு செய்துவிடக்கூடாது என்ற ஒற்றை சிந்தனையோடு இதனை பதிவு செய்கின்றேன். ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆயிடுச்சு. டெல்லி காவல்துறை விழித்துக் கொண்டது. பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தை போல 2 பெண்களினுடைய வாழ்க்கையிலே சில பேர் விளையாட விட இருக்கிறார்கள், அதுக்குரிய ஏற்பாடுகள் நடக்கிறது என்பதை அந்த ஸ்கிரீன்ஷாட்லேருந்து தெரிஞ்சிட்ட காவல்துறை இரவோடு இரவாக 27 மாணவர்களை 11ஆம் 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களை காவல் நிலையத்திற்கு அள்ளி கொண்டு போய்விட்டார், அட்மின் உட்பட. காலையில் 54 பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக காவல் நிலைய கதவுகளை போய் தட்டுகிறார். என் பொண்ணு ஃபோட்டோ பேப்பரில் வந்துடக்கூடாது, என் பையன் பேர் வந்துடக்கூடாது, பாஸ்போர்ட் கிடைக்காது, விசா கிடைக்காது, கல்யாணம் ஆகாது, குடும்பமே குட்டிச்சவராக போயிடும். எப்போ? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். எல்லாருமே சேர்ந்து அங்கே முடிவெடுத்து தொலைஞ்சிட்டு போட்டோம், பிள்ளைங்க பாவம் குடும்பமே கெட்டு போயிடும்னு சொல்லி மன்னிச்சு எழுதி வாங்கிட்டு இனிமேல் இந்த தப்பை பண்ணாதீங்க அப்படின்னு வார்ன் பண்ணி அனுப்புகிறாங்க. இதை ஏன் இந்த இடத்துல சொன்னேன்னா, செல்போன் என்பது ஒரு வரம். அதை ஒழுங்காக நீங்கள் உபயோகப்படுத்தும் வரை, அது பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும், அதுவே ஒரு சாபம் நீங்கள் தவறாக உபயோகப்படுத்தினால். செல்போனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சொன்னான், 10 வருஷம் கழிச்சு, ரொம்ப கவனமாக கேட்குறீங்க பிள்ளைங்க, ஆப்பிள் proved that a cell phone can change the world within 10 years. Every once in a while a revolutionary product comes along and it changes everything. My magical product reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to know everything within a few tap on the screen. நமக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்குவோம். Reshaped the culture. உலக கலாச்சாரத்தை, இந்திய கலாச்சாரத்தை, தமிழக கலாச்சாரத்தை புரட்டி போட்டு விட்டது. நீங்க ஜாக்கிரதையா இருந்தீங்கடான்னு கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப். ஏன் சொன்னார் அப்படி? ஒரு கையகல செல்போன் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது. இரவு போர்வைக்குள்ளே 9 மணிக்கு மேல் எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன. இது நாம் எதிர்பார்த்ததா? விஞ்ஞான வளர்ச்சியோடு சேர்ந்து குற்றங்களும் தவறுகளும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. படிக்காத பெற்றோர்களுக்கு இதை பற்றி தெரிவதில்லை. உங்களுக்கு தெரியாது என்பதுதான் இந்த பிள்ளைகளினுடைய பலமாகவும் ஆகிவிடுகிறது, பலவீனமாகவும் ஆகிவிடுகிறது. இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? யாராக இருந்தாலும் ஒரு செல்போனை எடுக்கணும்னா, செல்போன்கிறது ஒரு வரம், ஒழுங்காக உபயோகிச்சா. திரும்ப சொல்கிறேன், அது ஒரு பெரிய சாபம் ஒழுங்காக உபயோகிக்கலைன்னா. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. செல்போனை எடுக்கணும்னா உடனே எடுக்காதீங்க. திங்க். முதல்ல ஸ்டாப், திங்க் அண்ட் டச். எதுக்காக செல்ஃபோன் எடுக்கிறோம்? இப்போ யாருமே செல்ஃபோன் இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கோம்.
ஓசோனில் ஓட்டை விழுந்துருச்சா இல்லை உக்ரைனில் குண்டு விழுந்துருச்சா? யோசித்து பாருங்க. உக்ரைனில் விழுற குண்டு இந்தியாவில் விழுந்துச்சா? எடுத்து பார்க்கலன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாம் நல்லா தானே நடந்துட்டுருக்கு. அப்போது இந்த செல்ஃபோனை எடுக்கும்போது எதுக்கு பேசணுமோ அதை எடுத்து பேசிட்டு வைங்க அப்படின்னு சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியா சொல்கிறோம். சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்கு நான் பேசினதில் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அத்தனை பேருக்கும் இது அவ்வளவு உபயோகமாக இருக்கும். பெரியவர்கள், சிறியவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள் எல்லாருக்கும். அப்போது இந்த செல்ஃபோனை எடுத்தா பேசிட்டு வைக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சும்மா செல்ஃபோனை கையிலே வச்சுட்டு தெரிஞ்சிங்கன்னா, சும்மா இருக்கும்போதெல்லாம் எடுத்து எடுத்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ உங்கள் அம்மாட்ட பேசணும்னு நினச்சி செல்ஃபோன் எடுக்கிறீங்க, எதையும் சிந்திக்காமல். அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், வாட்ஸ்அப்புக்கு போவீங்க, யூடியூப் போவீங்க, ஃபேஸ்புக் போவீங்க, ஓடிடி போவீங்க, இன்ஸ்டாகிராம் போவீங்க. 2 மணி நேரம் ஆயிருக்கும், அம்மாட்ட பேசுகிறத தவிர எல்லாம் நடந்துடும். ஐயோ மறந்துட்டோமே அப்படின்னு அப்புறம் தான் நினைப்பீங்க. இது உங்களுடைய தவறல்ல, யாருடைய தவறுங்கிறதையும் சொல்கிறேன் பின்னால். நிஜ உலக ஆபத்திலிருந்து நம் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு என்னவெல்லாம் இந்த பெற்றோர்கள் செய்வீர்களோ, இந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து இந்த பிள்ளைகளை காப்பாற்ற அத்துணையும் செய்தாக வேண்டும். கடலுக்கு பிள்ளைங்களை அழைச்சிட்டு போனால் கடல் தண்ணி வந்துச்சுன்னா பெரிய பிள்ளையா இருந்தாலும் கையை பிடிச்சிக்கிறீங்கல்ல. அப்படி நீங்கள் கவனிக்கலைன்னா மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள நாலெட்ஜ் வந்துடுது இந்த பிள்ளைங்களுக்கு. நமக்கு 30 வயசில் தெரிஞ்சது இந்த பிள்ளைங்களுக்கு 15 வயசில் தெரியும். நீங்கள் அதை கவனிக்கலைன்னா, இதை மாதிரிலாம் நான் சொல்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேட்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு நடை தவழுகின்ற பிள்ளையை மவுண்ட் ரோட்டில் விட்டுட்டு என் பிள்ளை பத்திரமா போயிடும் அப்படின்னு நினச்சா அந்த பிள்ளை அந்த பக்கம் பத்திரமா சாயந்தரம் 5 மணிக்கு போய் சேருமா சேராதாங்கிற மாதிரி இந்த பிள்ளைகள் மாட்டிக்கொண்டு படாத பாடுபட்டு விடுகிறார்கள். அத்துணை வழக்குகள் இருக்கிறது, அத்துணை வழக்குகள். நத்திங் இஸ் சீக்ரெட் இன் த டிஜிட்டல். நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஒரு போட்டோவை அனுப்பிச்சிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு போட்டோ ஒரு பொண்ணு அனுப்புது. அந்த பொண்ணு தமிழ்நாட்டில் படிச்சுட்டு ஜிண்டால் யூனிவர்சிட்டியில் போய் சேர்த்துருக்காங்க. அம்மா அப்பா 2 பேரும் டீச்சர். ஹிருத்திக், கரண், சின்கா அப்படின்னு 3 பேர். ஜட்ஜ்மெண்ட்டே வந்துருச்சு. அதனால சொல்கிறேன், பொண்ணு பேரை சொல்லக்கூடாது, அக்யூஸ் பேரை சொல்லலாம். அதனால அக்யூஸ் பேரை சொல்கிறேன். ஹிருத்திக், கரண், சின்கா ஜிண்டால் யூனிவர்சிட்டியில் போய் பிபிஏ சேர்க்குறாங்க. +2 முடித்த பொண்ணு, நல்ல மார்க் வாங்கி போய் சேருது. லா காலேஜில் படிக்கிற 3 பேர் இந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறதா நினச்சி கெடுக்கிறேன் பாரு அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணலை. நாலாவது தடவை அக்செப்ட் பண்ணிடுது. அதோட கெட்ட நேரம். நட்பாகிறது, காதலாகிறது. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ல, நீ குளிக்கும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கிறான். இளமை, வயது, அடலசன்ட் பீரியடு, அழகான பொண்ணு, அம்மா அப்பா பக்கத்தில் இல்லை, அவன் BMW காரில் வர்றான், நீ தான் உலகத்திலே அழகுங்கிறான். ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருது. ஃபோட்டோ கைக்கு வந்த உடனே அதை ஆப்பிள் ஐக்ளவுடில் வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டுருவேன்னு பயமுறுத்தி பிளாக்மெயில் பண்ணி அவன் மட்டுமின்றி அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி விட்டார்கள். அந்த பெண் இனி மேற்கொண்டு இறந்து போவோம் என்ற நிலைக்கு வரும்போது உடனே அங்கிருந்து ஃபோன் பண்ணி அவங்க அப்பாட்ட பேசுது. அப்பா ஆசிரியர், என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளை தெரிந்தவர். 6:30 மணிக்கு கதறார். நான் சும்மாலாம் இதெல்லாம் பதிவு பண்ணல, மனத்தாங்களோடு பதிவு பண்ணுகிறேன். அழாதீங்க, என்னன்னு சொல்லிட்டு அழுவுங்க. சொன்னதுக்கப்புறம் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கிறான். நார்த் போலீஸ் ஸ்டேஷனில் போய், நார்த்துன்னா நார்த் இந்தியாவில், கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா குற்றவாளிகள் அவ்வளோ பின்புலம் உள்ளவர்கள். சுப்ரீம் கோர்ட் போங்கன்னு. சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரி நிறைய ஆஃபீஸர்ஸ் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நல்ல போலீஸ் ஆஃபீஸரை விட்டு விசாரித்து சார்ஜ் ஷீட் போட்டாங்க. சுனிதா என்ற ஒரு பெண் நீதிபதியிடம் இந்த வழக்கு சென்றது. நீங்கள் வாட்ஸ்அப்பில்
ஒரு மெசேஜை ஒரு ஃபோட்டோவை அனுப்பிச்சா ப்ளூ டிக் வருது இல்லையா, அதையே ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி கன்க்ளூசிவ் ப்ரூஃபாக அந்த நீதிபதி எடுத்துக்கிட்டு, நேர்மையும் உண்மையும் தைரியமுமான அந்த நீதிபதி முதல் முறையாக ஹிருத்திக், கரண், சின்ஹா 3 பேருக்கும் 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறியிருக்கிறார். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, தீர்ப்பெல்லாம் வந்துருச்சு, கன்விக்ஷன் ஆயிடுச்சு. அந்த பொண்ணோட வாழ்க்கை எங்கேருந்து வந்துச்சு? செல்ஃபோனில் இருந்து. அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் தெரிந்தோ தெரியாமலோ தேடியோ தேடாமலோ கள்ளங்கபடமற்ற இந்த பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது. போன் ஃபிக்ஷன் எனும் காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்த்த இந்திய இளைஞர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் 2 கோடி. எத்தனை பேருக்கு தெரியும்? சின்னஞ்சிறுசுகளை இனந்தெரியாத உலகத்திற்கு அழைத்து செல்வதன் மூலம் கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள். குடும்ப உறவுகளையே கொச்சைப்படுத்துகிறார்கள். பசி, உறக்கம், தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு என்பதை 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் அறம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கும்போது பெற்றோர்கள் மறைத்து மறைத்து வளர்த்தார்கள். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. இனிமேலும் அப்படி நீங்கள் இருக்க முடியாது. சொல்ல வேண்டிய வயதிலே, சொல்ல வேண்டிய முறையிலே நல்லது எது கெட்டது எது என்பதை இதை போல சொல்லவில்லை என்றால், சின்ன திரைகளும் பெரிய திரைகளும் செல்போன் திரைகளும் ஒன்றுமே அறியாத அற்புதமான இந்த கள்ளங்கபடமற்ற பிள்ளைகளை கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் ஆபாச புதைகுழியிலே புதைத்து விடுவார்கள், தள்ளி விடுவார்கள். தயவு செய்து தெரிந்து கொள்ளும். கிராமப்புறத்திலே அந்த தாக்கம் அதிகமாக இல்லை என்பது எனக்கு மகிழ்ச்சி. கிராமப்புறமும் பொல்யூட் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால முன்கூட்டி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூருங்கிறதுனால இதெல்லாம் சொல்கிறேன். இந்த செல்போன் செயலிகளை உருவாக்குகின்ற மிகப்பெரிய மனிதர்கள் அத்துணை பேரும் பல கோடிகளை செலவு செய்து மிகப்பெரிய புத்திசாலிகளால் இந்த அப்ளிகேஷன்ஸ் வடிவமைக்கப்படுகின்றன. உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கவனத்தையும் தங்களிடமே வைத்துக் கொள்வதற்காகவே திட்டமிட்டு வடிவமைக்கப்படுகின்றன. அதனால் அவர்களுடைய காட்டிலே கோடி கோடி டாலர்களாக பண மழை கொட்டுகிறது. ஃபேஸ்புக்கோட சிஇஓ மார்க் ஜூக்கம்பெர்க் அமெரிக்க செனட்ல கூப்பிட்டு கேட்குறான், எப்பறா இவ்வளோ கோடி சம்பாதிக்கிறான்? சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், சமூக ஊடகங்களினுடைய மிகப்பெரிய வருமானமே நீங்கள் தவிர்க்கவே முடியாதபடி ஒளிர்கின்ற விளம்பரங்கள் தான். விளம்பரங்களை பார்ப்பதற்காக உங்களுக்கு நேரம் இருக்கிறது 10th 11th 12th படிக்கும்போது யோசித்து பாருங்க. அதில் வர்ற செய்தி பூரா குப்பை. 99% பொய் அல்லது மிகைப்படுத்தப்பட்டது. ரீல் பார்க்குறேன்னு அதில் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனர் ஒருத்தர் இருக்கான், ரீடு ஹேஸ்டிங். அவன்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறான். அவன் ஓப்பனாக கமெண்ட் கொடுக்குறாங்க, உனக்கு யாரா போட்டி, ஃபேஸ்புக்கா யூடியூபான்னு கேட்டான். அவன் சொல்கிறான், எங்களுக்கு அதெல்லாம் போட்டி இல்லை. இந்த இளைஞர்கள் இருக்காங்கல்ல, இவங்க பகல் நேரத்தெல்லாம் நான் எடுத்துட்டேன். ஒரு நாளைக்கு 150 முறை செல்ஃபோனை எடுத்து அவனை பார்க்க வச்சுட்டேன். ஒரு நாளைக்கு 3 மணிலேருந்து 6 மணி நேரம் அந்த செல்ஃபோனில் செலவு பண்ணுறான். ராத்திரி நேரத்தை எப்படி எடுக்கிறதுங்கிறதுக்காக பிளாக் மோடு, டார்க் மோடெல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? நம்ம கண்ணு கெட்டு போகாதுடி, அதனால பிளாக் மோடு, டார்க் மோடெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவர்களுடைய உளவியல் எனக்கு தெரியுங்கிறான் அவன். என்ன உளவியல் தெரியுமா? மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு இந்த மனித மனம் ஏங்குகிறது. பாராட்டுக்கும் புகழ்ச்சிக்கும் மனித மனம் ஏங்குகிறது. ஒரு போட்டோவை அப்லோட் பண்ணாக்க உணர்ச்சி பூர்வமான கிளர்ச்சி நிலைக்கு உங்களை அனுப்பி விடுவார்கள். அதை யாருக்கு அனுப்பணும், எவ்வளோ நேரம் வைக்கணுங்கிறத அவன் முடிவு பண்ணுறான். 10 லைக்ஸ் வரும், 10 மினிட்ஸில் ஹே யூ ரிசீவ்டு 10 லைக்ஸ்னு வரும் அவங்க ஃபோட்டோவை பார்த்துட்டு. உண்மை என்ன தெரியுமா? 9 பேர் அவன் ஏதாவது அனுப்பிச்சா நீ லைக் போடணும்னு தான் அனுப்புகிறான ஒழிய உண்மையாக விரும்பி லைக் போடுறது இல்லையா. ஆனால் அவனுக்கு காசு. இது எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு? அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இது நமக்கு விரிக்கப்படுகின்ற வலை. இது ஏதோ அகஸ்மாத்தான் நடக்கிறது இல்லை. அதிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நேரம். அது என்ன நேரம்? ஓடிக்கொண்டிருப்பது கடிகார முள்ளல்ல, நம்முடைய வாழ்க்கை. ஒரு மனிதன் வெற்றி பெற்றவனா தோல்வி அடைந்தவனா என்பதை தன்னுடைய வாழ்ந்த நேரத்தை எப்படி உபயோகப்படுத்தினான் என்பதை வைத்தே இந்த உலகம் தீர்மானிக்கிறது. நீங்கள் உங்கள் நேரத்தை இதில் தொலைத்தால் எப்படி வெற்றி பெற முடியும்? ஜெய்ப்பூரில் நீட்டில் 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்ற 6 பேர், ஜேஇ மெயினில் 300க்கு 300 எடுத்த 3 பேர்,
ஜேஇ அட்வான்ஸில் 360க்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 2024 ஒருத்தன் 355 மார்க் எடுத்துட்டான். கார்த்திகே குப்தா, அஸ்வின், ஸ்துதி கந்த்வாலா, கல்பனா குமாரி, வரிசையா 6 பேர் மேடைக்கு வர்றாங்க. ஜெய்ப்பூரில் பாராட்டு விழா. என்னையும் ஒரு தலைமைச் செயலாளர் ஓய்வு பெற்றவரையும் அழைச்சிருக்கிறாங்க. உங்களுக்காகவே இந்த பதிவு. மேலே வந்தோடனே நான் கேட்டேன், எப்படா 720க்கு 720 மார்க் வாங்குறேன் நீட்டில்? எங்கள் ஆளுங்கள்லாம் ஒரு 600 வாந்து 650 வாங்குறதுக்கே தண்ணி குடிக்கிறானே. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவங்க அப்பாவோட மேடையில் ஏறுறான். அவ்வளவு பூரிப்பு. ஏன்னா எல்லா பேரும் ஐஐடியில் சேர போகிறான். இதில் ஜேஇ அட்வான்ஸில் பாஸ் பண்ணவன், ஜேஇ மெயினில் பாஸ் பண்ணவன்லாம் என்ஐடியில் சேர போகிறான். இந்த 720 வாங்கினவங்களாம் எய்ம்ஸுக்கு போகிறான், டெல்லிக்கு. ஐஐடியில் என்ன சம்பளம் தெரியுமா? 85 பேர் பாம்பே ஐஐடியில் இந்த வருஷம் 1,20,00,000 ரூபாய் சம்பளத்திற்கு, 1,20,00,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் ரூபா. 21 வயசு 22 வயசில். இங்கே நானும் என்ஜினியர் தானே, ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு 10,000 ரூபாய்க்கு ரோட்டில் அலைகிறான். கேட்டால் படித்தவனுக்கு எப்படி வேலை கிடைக்கும், ஏன்டா படிக்கிறாங்கிறான். உண்மையிலே படித்தவனுக்கு வேலை கிடைக்காம இல்லை, படித்ததா நடித்தவனுக்கு தான் வேலை கிடைக்கல. இன்னைக்கு 5 லட்சம் வேலை காலியாக இருக்கு, 50 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கான். அவன் எப்படா படித்தான்னு நான் கேட்குறேன். அவன் சொன்னான், 10th 11th 12th 3 நாள். உங்களெல்லாம் சிரிக்க வைப்பதற்காக நான் அழைக்கப்பட்டவன் அல்ல, சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? 10th 11th 12th 3 வருஷம் ஆசிரியர்கள் கேட்டுங்க, சமூக ஊடகங்கள் பக்கம், செல்போன் பக்கம் தலை வச்சு படுக்கலை சார். அவங்க அப்பா சொல்கிறாரு, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு போன சரி என் பிள்ளைகிட்ட பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கார்த்திகே குப்தாவோட அப்பா, வேண்டாம்ப்பா, என்னோட 6 பேர் இருக்கான் டார்மிட்டரியில், யார்கிட்டையும் ஃபோன் இல்லை, லேண்ட்லைனில் பேசிக்கலாம்ப்பா, அவனுக்கு இடைஞ்சலாக இருக்கும்ட்டான். அந்த 6 பேர் எங்கடான்னு கேட்டேன். வரிசையாக உட்காந்துருக்கான் பாருங்கண்ணா. என்னடா பண்ணுறான்னு, மெட்ராஸ் ஐஐடிலையும் பாம்பே ஐஐடிலையும் சேர்ந்துட்டான்ப்பா அப்படின்னு. 7 மணி நேரம் படித்தோம் சார் ஒரு நாளைக்குங்கிறான். 100 தடவை பரீட்சை எழுதி பார்த்தோம் சார் ஒரு வருஷத்துக்குங்கிறான். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளவை மட்டுமே ஜெயிக்க முடியும். ஆசிரியர்களும் முதல்வர்களும் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு, இப்படியெல்லாம் படித்தா இப்படியெல்லாம் வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சாதாரணமாக படிச்சுட்டு எவனாவது படித்தவன்லாம் ரொம்ப நல்லா இருக்கானா, படிக்காதவன்லாம் நல்லா இல்லையா கேட்காதீங்க, நம்பாதீங்க. காமராஜர் படித்தாரா, எம்ஜிஆர் படித்தாரா, கலைஞர், வரிசையாக ஒரு 100 பேரை சொல்லுவான். அதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஏன்னா படிக்காத பாக்கி பேரெல்லாம் ரோட்டில் நிற்கிறான். படித்தவனில் கொஞ்சம் பேர் தான் வேலை இல்லாமல் இருப்பான். படித்த கோடிக்கணக்கான பேரால் தான் உலகமே இயங்குகிறது. இந்த எரியுத இந்த லைட்ல இருந்து. அப்போது நம்ம படிப்புங்கிறது எவ்வளவு அவசியம்னு இந்த காலத்தினுடைய கட்டாயத்தில் டெக்னாலஜி வைஸ் மல்டி டிசிப்ளினரி ஸ்கில் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலன்னா வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேறவே முடியாது. ஒரு வருஷத்துக்கு 1500 பேர் பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானா மாவட்டத்திலேருந்து ஐஐடிக்கு போகிறான். நான் சொன்ன 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு. நம்ம ஊரில் இருந்து தமிழ்நாட்டில் 225 பேர் போகிறான். நம்ம என்ன சொல்கிறோம், தமிழர்களை விட யாரும் புத்திசாலிகளே இல்லை. எவன் சொன்னான்? ஏன் நம்ம மக்களுக்கு அது தெரியறதில்ல. பிள்ளைங்களை செல்லம் கொடுத்து வளர்க்குறது, படிப்புக்காக கஷ்டப்படுறது. ஒன்று சொல்கிறேன் எல்லா பெற்றோர்களுக்கும், இந்த இடத்துல மிக முக்கியமாக பதிவு செய்கிறேன். தயவு செய்து பெற்றோர்களே, பிள்ளைகளை ஆசைக்கு வாழாமல், பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்துவிட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் பலமுறை பார்த்துவிட்டேன். பலமுறை. இப்போ இந்த மாதிரி எல்லாம் படிச்சு மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செல்போன் if you do not separate yourself from distractions, the distractions will separate you from your goals. இதை மாதிரி செல்போன்ல எல்லாம் உங்களுடைய சிந்தனை சிதறல்கள் போனுச்சுன்னா இந்த கையகல ஃபோன் என்ன பண்ணுன்னா உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய மிகப்பெரிய லட்சியத்தை கெடுத்துவிடும். அவன்லாம் ஒழுங்காக படித்து செல்ஃபோனை பார்க்காம இப்படி போகிறான். நம்ம செல்ஃபோனில் நேரத்தை வீணாக்கி இந்த அம்மா அப்பா படுற கஷ்டத்தெல்லாம் வீணாக்கி சும்மா சாதாரணமாக ஒரு காலேஜில் போய் டிகிரியை வாங்கிட்டு 10,000 ரூபா வேலைக்கு, 10,000 ரூபா வேலைன்னு, ஏன் இந்த 5 டிஜிட் வேலைன்னா நான் சொல்கிறது உண்டு.
1 to 5ன்னு நல்லா கேட்டுங்க. படிச்சுட்டு ஒரு டிகிரியை வாங்கிட்டு ஒரு கல்யாணத்தை ஒரு பொண்ணை பண்ணிக்க வேண்டியது, 2 பிள்ளைங்களை பெற்றுக்க வேண்டியது. 1 to 5. ஒரு 3 bedroom வீடு பேங்க்கில் லோன் போட்டு இஎம்ஐயில் வாங்கிக்க வேண்டியது. ஒரு 4 wheeler காரு அதையும் இஎம்ஐ பேங்க் லோனில் வாங்கிக்க வேண்டியது. 5 digitல ஒரு சம்பளம் வாங்கிட்டு கடைசி வரைக்கும் இஎம்ஐ கட்டியே செத்து போக வேண்டியது. அதற்காக கொடுக்கப்பட்டதல்ல இந்த வாழ்க்கை. தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம்பாம் பாரதி. சும்மா பிறந்தோம் வளர்ந்தோம் வயசாயிடுச்சு சாப்பிட்டோம் செத்து போயிட்டோம். அதற்காக கொடுக்கப்பட்டதல்ல இந்த வாழ்க்கை. பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்றால் ஏழை பிள்ளைகள் எதை கொண்டு சரித்திரம் படைக்க முடியும்? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். நம்முடைய பெருமை என்ன தெரியுமா? வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. அதை உங்களால் மட்டும்தான் நிரூபிக்க முடியும். ஏழை பிள்ளைகளால் மட்டும்தான் நிரூபிக்க முடியும். இந்த பள்ளியிலே அதை நீங்கள் உபயோகப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நிரூபிக்க முடியும். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். நான் சொல்ல விவேகானந்தர் சொல்றாரு, எவ் உயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் புது புது உயரமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களே. புரிகிற மாதிரி சொல்றாரு கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதினும் பெரிது கேள் பாரதி. கேட்கறது பெருசா கேள், நினைக்கிறது பெருசா நினை. ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு எஸ்பி ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு என்ஜினியர் ஆகணும், ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும், பெரிய என்டர்பிரினர் ஆகணும், பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், நல்ல மனிதன் ஆகணும், பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், பெரிய ப்ரொஃபஸர் ஆகணும். எதை வேணாலும் நினைக்கிறது பெருசா நினை. ஏன்? நீ என்ன நினைக்கிறியோ அதுவாக தான் ஆகிற. இப்போ இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேரையும் பாருங்க. நீங்கள் இருக்கிற உங்களுடைய படிப்பு என்ன மார்க் வாங்குறீங்களோ நீங்கள் இருக்கிற நிலைமையை நினச்சிக்கோங்க. நீங்கள் அத்துணை பேரும் இன்று இந்த நிலையிலே இருப்பதற்கு காரணம் உங்களுடைய மனமே. நான் சொல்ல, புத்தர் சொல்றார், உலகத்தில் பிறந்த ஜீவராசிகளிலேயே மிக உயர்ந்த ஜீவன் மனிதன். மனிதனுக்கு அந்த உயர்வை தருவது அவனுடைய சிந்தனை தான். சொல்றது யாரு? அரிஸ்டாட்டில் என்ற மாபெரும் ஆசிரியன் சொல்றான். ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன். Whatever a mind of a man can conceive and believe you can achieve. நெப்போலியன் ஹில் அச்சீவ் பண்ணிட்டு சொல்றான், இதுதான் வேணும்னு நீ நினைச்சிட்டேன்னா, when you really want something the universe always conspire in your favorங்கிறான் அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் பவுலோ கவுலோ. என்ன அர்த்தம்? உனக்கு ஒன்று மனசில் வேணும்னு நீ பிடிவாதமாக பிடிச்சிக்கிட்டேன்னா இந்த உலகமே சேர்ந்து அதுக்கு உதவி பண்ணுங்கிறான். இப்போ பாருங்களேன், நீங்கள் மோகன்ராஜ் சாராக இருக்கட்டும் அல்லது பாலாஜி சாராக இருக்கட்டும், என்ன மாதிரி உள்ளவங்களை அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரியெல்லாம் மேடை போட்டு இத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணி உங்கள்கிட்ட பேச வைக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்க? உங்களில் பல பேருக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அதை வந்து தூண்டி ஆடிங் ஃபியூவல் டு த ஃபயருங்கிற மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற விளக்கை ஏற்றி விடுறதுக்கு என்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட பேச வைக்கணுங்கிறது இயற்கையாக நடக்குது பாருங்கள். நிறைய பேர் அந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீ நினைச்சன்னா இயற்கை உனக்கு உதவி செய்கிறது, உபத்திரவம் செய்வதில்லை. நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அது மாதிரி ஆயிடுவியா அப்படின்னு நீ நினைக்கிற. நான் ஆயிருந்தா தானே அது மாதிரி உங்கள்கிட்ட சொல்ல முடியும். 2 சம்பவத்தை சொல்கிறேன். அருமை பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்களை விட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவன் நான் இந்த கோட்டுக்கிட்டெல்லாம் போட்டு நிற்கிற மாதிரி இப்போ பெரிய போலீஸ் ஆஃபீஸர்லாம் நினைக்காதீங்க. ஆரம்பத்தில் மிக சாதாரணமான குடும்பத்திலிருந்து வந்தவன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் மறந்துடணும்னு நினச்சிட்டு வரும்போது இங்கே வந்து ஞாபகப்படுத்திட்டாங்க. 10ஆவதுக்கு உங்கள் மோகன்ராஜ் சார் என்கவுண்டர்லாம் பண்ணி ஆக்சிலேட்டர் ப்ரொமோஷன்லாம் வாங்கி இந்த துப்பாக்கியெல்லாம் விட்டு குற்றவாளிகளோடய இருந்து துப்பாக்கி சூடு பண்ணி தீவிரவாதிகளை சுட்டு எல்லாம் பண்ணி மக்களோட மக்களாக இருக்கலான்னு வந்தால் எனக்கு எடுத்து அழகாக ஒரு பிஸ்டல் மாதிரி ஒன்று கையில் கொடுத்து கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துகிறாரு. இங்கே வந்து
டூப்ளிகேட் பிஸ்டல் ஒன்று நிஜம்னு நினச்சிக்காங்க. இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் 2000 கூட்டங்களுக்கு மேல் பேசியிருக்கிறேன். எத்தனையோ பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆரணி கொடுத்த பிரைஸை போல ஒரு பிரைஸ் நான் அப்படி நேசித்த ஒன்று நான் இதுவரைக்கும் வாங்கினதில்லை. ஏனென்றால் அந்த துப்பாக்கி இந்த சமுதாயத்தை சட்டம் ஒழுங்கை காப்பதற்காகவும் இந்த மக்களிடம் அமைதியை நிலைநாட்டுவதற்கு மட்டுமே உபயோகித்திருக்கிறேன். அப்போ எவ்வளவு ஒரு நேசிப்பு, இந்த உங்க மேல அவருக்கு எவ்வளவு பிரியம், இந்த மாதிரி கூட்டத்தை சிறப்பாக பண்ணணுங்கிறதுல எவ்வளோ ஆர்வம், அப்படி இருந்தால் இது நடக்கும். இப்படி ஏழை குடும்பத்திலேருந்து வந்த நான், எங்கள் அப்பா என்னால், நான் சொல்கிறது 50 ஆண்டுகளுக்கு முன்னால், +2 கிடையாது, என் மார்க்கை பார்த்தோன்னே அந்த சென்ட் ஜோசப் காலேஜில் உள்ள பிரின்சிபல் நல்ல மார்க் வாங்கிக்கிறடா உனக்கு சீட்டு தரேன்ட்டார். பக்கத்தில் ரெக்டர்னு ஒருத்தர் உட்காந்தார், ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல எண்ணத்தோடு சொன்னார். எந்த ஊர்லேருந்துடா வரணும்னாரு. தஞ்சாவூர்லேருந்து வந்து படிங்க. தஞ்சாவூர்லேருந்து திருச்சிக்கு எப்போ படிப்பேன், ஹாஸ்டலில் சேரணும், அப்போ தான் உனக்கு சீட்டு, இல்லைன்னா இந்த காலேஜில் படிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப நல்ல எண்ணத்தோடு சொன்னார். எங்கள் அப்பா சொன்னாங்க, 300 ரூபா பணம் இருக்குது, என்னால் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் அவ்வளோதான் இருக்குது, ஹாஸ்டல்லாம் கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னாங்க. எங்கள் அப்பாவால் அது முடியாதுன்னு எனக்கு தெரியும். கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. மதிப்பெண்கள் இருந்து அந்த காலேஜில் சேர முடியலன்ட்டு, மரங்கள் அடர்ந்த அப்துல் கலாம் சார் படித்த காலேஜ், அந்த சென்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தை பார்த்து கொண்டு கண்ணில் நீருடன் வெளியேறியவன் நான். எங்கள் அம்மாட்ட அழுதேன், ஏய் வறுமை சிறுமை இல்லைடா, நம்மகிட்டலாம் ஒரு திறமை இருக்குது, மறந்துடாத, போய் ஆர்ட்ஸ் காலேஜில் படுறா, நல்லா படித்தா எங்கே படித்தாலும் பெரிய ஆள் ஆயிடலான்னாங்க. தாயினுடைய சொல்லை அப்படியே கேட்டு மன்னர் சரபோஜி அரசு கல்லூரியில் போய் சேர்ந்து படித்தேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? எந்த சென்ட் ஜோசப் கல்லூரியிலே மதிப்பெண்கள் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் சீட்டு தர்றேன்னு சொல்லியும் என்னால் படிக்க முடியலையோ, அந்த கல்லூரியை போல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற அந்த திருச்சி மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி அந்த கல்லூரியிலே 3 முறை முக்கிய விருந்தினராக சென்று அப்துல் கலாம் சார் பேசின லாலி ஹாலில் பெற்றோர்களுக்கு தனியாக, ஆசிரியர்களுக்கு தனியாக, மாணவர்களுக்கு தனியாக 3 முறை சிறப்பு விருந்தினராக உரை நிகழ்த்தி இருக்கின்றேன். அதே பிரின்சிபலும் ரெக்டரும் இருக்கும்போது. எதனால் முடிஞ்சு? கல்வி தானே. இப்போ நிறைய பேர் டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. உங்களுடைய ஏழ்மையை பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள்னு ஏன் சொன்னேன் தெரியுமா? எங்கள் அப்பா என்னை அழைச்சிட்டு சர்போஜி காலேஜில் சேர்க்க போகிறாங்க. மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் போய் பஸ் நிற்கிது. 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஏழை விவசாயி, அது மெடிக்கல் காலேஜ்னே தெரியாது. இப்போ இந்த காலேஜிலே படிக்க போகிறேன் நாங்கள். இல்லைப்பா, அது முந்திரி தோப்பொழியாக நடந்து போனோம், அந்த காலத்துலலாம் அப்படியே ஒரு இடிஞ்ச கட்டடம் மாதிரி இருக்கும், அது ஒரு ஆர்ட்ஸ் காலேஜுப்பா, இது மருத்துவக் கல்லூரிப்பான்னு. அப்படியேப்பா, சென்ட் ஜோசப் காலேஜில் உன்னை படிக்க வைக்க முடியல, மருத்துவக் கல்லூரியில் நீ வாங்கின மார்க்குக்கு 3000 ரூபா இருந்தால் படிக்க வைக்கலாம். 7 காலேஜ், அப்போ 3000 ரூபா இருந்தால் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் படிக்கலாம். எங்கள் அப்பாட்ட 300 ரூபா தான் இருந்துச்சு. என்ன செஞ்சாங்க தெரியுமா? நல்லா கேட்டுங்க, உங்களெலாம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க நீங்கள். என்ன இங்கேயே நின்றுப்பா, உன்னை டாக்டராக்கி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை, என்னால் முடியல, என்னுடைய நோக்கம் காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக மாற வேண்டும் என்பது. ஒரு நிமிஷம் நின்றான்ட்டு போய் மெடிக்கல் காலேஜ் செவுத்த அப்படியே தடவி தடவி பார்த்துட்டு அழுதுகிட்டே வந்தாங்க. ஆடி போய்விட்டேன். இதை ஏன் பதிவு செய்தேன்னு தெரியுமா? நான் மாவட்ட கண்காணிப்பாளராக மாறிய பிறகு என்னுடைய பிள்ளைகளிடம் நானும் என்னுடைய மனைவியும் மூதாதையர்களுடைய தாக்கம் எப்படின்னு பாருங்க. தாத்தா அப்படி பண்ணாங்கடா, டாக்டர் பொழப்புனா, டாக்டர் படிப்புனா இவ்வளோ பெரிய உயர்ந்த படிப்புடா, என்கிட்ட பணம் இல்லை, எங்கள் அப்பாவால் படிக்க வைக்க முடியல, இப்போ உன்னை படிக்க வைக்க எங்களால் முடியும், நீ ஒழுங்காக படித்தேன்னா தாத்தாவோட கனவை நிறைவேற்றலாம்டா. சொல்லி சொல்லி வளர்த்த என் பிள்ளைகளும் படித்த காரணத்தினால் இன்று என்னுடைய வீட்டிலே முதுகலை முடித்த 4 மருத்துவர்கள், நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன். அத்துணைக்கும் காரணம் என்னுடைய படிக்காத ஏழை தந்தை ஏற்படுத்திய தாக்கமே. இங்கு இருப்பவர்கள் அத்துணை பேரும் இப்படி உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவே தனக்கு கிடைக்காத கல்வி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த பள்ளியை ஆரம்பித்து நடத்துகிறார்கள் என்றால் அதை உபயோகித்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை என்பதற்காகத்தான் இதையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். சரி, நீ என்ன ஆகணும்னு நினச்சியா அது மாதிரி எப்படி ஆக முடியும்னு சொன்னா இல்லையா ஆரம்பத்தில்? நான் கொடுத்திருக்கின்ற தலைப்பை தாண்டி போகிறதே இல்லை. நானும் என்னுடைய நண்பனும் கல்லூரிக்கு போகும்போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் இருக்கும். எனக்கு காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்று ஆசை. 10 பைசா காசில் கிடையாது. மெடிக்கல் காலேஜில் படிக்க முடியல, எஸ்பி ஆகணும்னு ஆசை. எப்படி பாருங்கள், பெருசாக நினைங்கன்னு உங்களை சொல்கிறேன்ல, நினச்சா நடக்கும்னு அதுக்காக சொல்கிறேன்.
ஒரு நாள் பெரிய மீசை வச்சுட்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டு ஒருத்தர் ரிவால்விங் லைட்டோட சிவப்பு விளக்கு சுழல ஒரு கார் 11 அம்பாசிடர் கார் இன்னும் ஞாபகம் இருக்கு, வெளியில் வந்தார். த கிரேட் வால்டர் தேவாரம், டிஜிபி ஆகி ரிட்டையர்ட் ஆனவர், மூணாறிலிருந்து மெரினா உரைன்னு ஒரு புத்தகம் எழுதி 2 மாதத்துக்கு முன்னாடி வெளியிட்டிருக்காரு. அதில் இந்த சம்பவத்தையும் என்னை பற்றியும் ஒரு பக்கம் எழுதியிருக்காரு. அவர் எஸ்பியாக வெளியில் வர்றார். எங்கள் 2 பேரையும் பார்த்தாரு. டெய்லி பார்க்குறேன், இங்கேயே நிற்கிற, காலேஜுக்கே போகிறது இல்லையான்னு கேட்டார். இல்லை சார், உங்களை பார்க்குறதுக்கு என்ன ஏன்டா பார்க்கணுன்னாரு. உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன சார் பண்ணணும்னு அவர்கிட்டே கேட்டேன். நீ போய் என்சிசியில் சேர்றா, ரைஃபிள் கிளப்பில் சேரு, நல்ல படிக்கிற நேரம் போக மீதி நேரம் மைதானத்திலேயே இரு. என்னுடைய நண்பன் என்னோடு நிற்கிறான், மிக ஏழ்மையான குடும்பம், என்னை விட ஏழ்மையான குடும்பம், ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கவே காசு இருக்காது, நடந்தெல்லாம் வருவான். அவன் எப்போ பார்த்தாலும் ஒரு ஹிண்டு பேப்பரை விடாமல் படிப்பான். அப்போல்லாம் ஒரு ஊருக்கு ஒரு ஹிண்டு பேப்பர் தான் வரும், இங்கிலீஷ் பேப்பர். எல்லா நேரமும் லைப்ரரியிலே உட்காந்துருப்பான். சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வருது, 2 பேரும் போகிறோம். காவல்துறை அதிகாரி, நான் நேரத்தை அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு என்சிசிலாம் சேர்ந்ததுனால போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டான். அவனுக்கு கிடைக்கல, அவன் கவலையே படலை. பல இடங்களிலே பணிபுரிந்து சிறப்பு பதவி உயர்வை பெற்று எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ, அதே எஸ்பி பங்களாவிலே என்னுடைய ஏழை தாயையும் தந்தையையும் அழைத்து கொண்டு மாவட்டத்திற்கே கண்காணிப்பாளராக காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்று உள்ளே நுழைந்தவன் நான். இது எனக்காக சொல்லலை, இனிமேதான் கிளைமேக்ஸு. பதவி ஏற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட கலெக்டரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். நண்பர்களே, நூலகத்திலேயே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக என்னை வரவேற்றான். நான் எஸ்பி பங்களாவை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கலெக்டர் பங்களாவே பார்த்துருந்துருக்கான்னு எனக்கு அப்போ தான் தெரியுது. நினைத்து பாருங்கள், நினைத்தது நடக்கிறதா இல்லையா என்று. பெண்கள் நிறைய பேர், அற்புதமான பிள்ளைகள் உட்கார்ந்துருக்கிறீங்க. துப்பாக்கி வேற எனக்கு காமிச்சிட்டாரு. அதனால இந்த பதிவு வரும்போது அங்கேயே ஒருத்தர் ஞாபகப்படுத்திட்டார், சார் இதை சொல்லாமல் விட்றாதீங்கன்னு. பெண்களினுடைய திறமை என்ன, ஆண்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். Women are trying to prove that women can do what men can do. Women were not created to do what men can do. Women were created to do what men cannot do. அதாவது பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்கள் செய்வதை நம்மளால் செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க. அதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல அவன் பெண்கள். ஆண்களால் செய்ய முடியாததையும் செய்வதற்காக படைக்கப்பட்டவர்களாம் பெண்கள். உங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. அகில இந்திய அளவிலே 3 முறை துப்பாக்கி சுடும் போட்டியிலே தங்கப்பதக்கம் பெற்றவன் நான். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அந்த பில்டிங் இருக்கிற இடத்துல டார்கெட் இருக்கும். 6 ரவுண்டு, கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக, 6 ரவுண்டு ஃபயர் பண்ணணும். புல்லில் அடித்தா 3 மார்க், இன்னரில் அடித்தா 2 மார்க், அவுட்டரில் அடித்தா 1 மார்க். ஒரு முறை நாசிக், ஒரு முறை லக்னோ, ஒரு முறை காஷ்மீர். ஒவ்வொரு முறை நான் தங்கப்பதக்கம் பெறும்போதும் அச்சுத நாயர்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், என்னை விட வயதில் மூத்தவர், கேரளாலேருந்து வருவார். அவருக்கு எனக்கு தான் கடைசி போட்டி. அவரை விட 1/2 மார்க் 1 மார்க் நான் கூட ஜெயிச்சிருவேன். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது, முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்து விடும் என்பதற்கு நானே உதாரணம். எப்படி தெரியுமா? அவர் அப்படியே அலட்சியமாக பார்ப்பேன். ஏன்னா நான் கோல்டு மெடல் வாங்கிட்டேன். அவர் இத்தனை தடவை 3 தடவையும் சில்வர் மெடல் வாங்குவார். தலையை கீழே போட்டு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார், அப்படியே போயிடுவார். 4வது முறை ஜம்முவில் நடக்குது. காலையில் 6:30 மணி, குளிர் நடுக்கும். தண்ணி எடுத்து வெளியில் வச்சுட்டு ஷேவ் பண்ணுறதுக்கு போய் ப்ரெஷ் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே தண்ணி ஐஸ் ஆகிடும். அப்போ எப்படி சுடணும்னு பார்த்துங்க. அந்த மாதிரி நேரத்தில் எல்லாரும் அவுட் ஆகிட்டான். கடைசியாக நான் நிற்கிறேன். வழக்கம் போல் அச்சுத நாயர் தானே வரணும். எங்கே அச்சுத நாயர்னு கேட்டேன் ஃபைனலுக்கு. அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னு. எனக்கு மகா மகிழ்ச்சி, நமக்கு போட்டியே இல்லை, நம்ம தான் கோல்டு அப்படின்னு நினச்சேன். இங்கே உட்காந்துருக்கிற பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு மாதிரி, என் பேர் அர்ச்சனா, நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஃப்ரம் கேரளா, 6 அடி இருக்கு, நான் தாண்டா உன்னோட சுட போகிறேன் அப்படின்னு வந்து நின்றுச்சு. நான் ரொம்ப அலட்சியமாக பார்க்குறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் துப்பாக்கி சுடுறதுல 3 தடவை தங்கப்பதக்கம் வாங்கினேன். என்ன நீ ஜெயிக்க போறியான்ட்டு அந்த டாஸ் எல்லாம் போடுவாங்க, கிரிக்கெட் மாதிரி. டாஸ் எல்லாம் வேண்டாம், நான் சுடுறேன்னு. அந்த பொண்ணு இந்த மாதிரி உட்காந்துட்டு சுடுங்க அப்படின்னு 6 ரவுண்டு சுட்டேன். 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். வால்டர் தேவாரம் சார் உட்பட உட்கார்ந்த எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸரும் நீ தாண்டா ஜெயிப்பண்ணாங்க. வந்து உட்காந்துட்டேன். அந்த பொண்ணு அங்கேருந்து வந்து ஒரே மூச்சில் 6 ரவுண்டு சுட்டுச்சு. அதுவும் 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். அந்த டார்கெட்டை போய் பாருன்னாங்க எல்லாரும். போய் பார்த்தா
என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக, குரூப்பிங்னு சொல்லுவோம். பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு, என்னடா அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்படி சுடுது அப்படின்னு. உடனே ஜட்ஜு கேட்டார், 2 பேரும் ஈக்குவல் மார்க்கு டை, டாஸ் போட்டு முடிவு பண்ணிடலாமான்னார். உடனே எஸ்ன்னு. ஏன் தோத்தா டாஸில் தோத்தோன்னு சொல்லிக்கலாம். அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னிச்சு, மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில். சீட்டு குலுக்கி போட்டு முடிவு பண்ணுற திறமை இல்லடா இது, திறமையின் அடிப்படையில் முடிவு பண்ணுறது. உனக்கு தைரியம் இருந்தால் வா திரும்ப சுடலான்னு. அவ்வளோ பேருக்கு முன்னால் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? வர்றேன்ட்ட சுடுன்ட்டான், 10 ரவுண்டு கொடுத்துட்டான், திரும்ப டை ஆகிடக்கூடாதுன்னு. உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு நான் ஒரே மூச்சில் 10 ரவுண்டு சுட்டேன். 9 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். என் ப்ராக்டிஸில் கூட நான் அப்படி சுட்டதில்லை. எல்லாரும் சொல்கிறான் நீ தாண்டா ஜெயிப்பேன். வந்து உட்கார்ந்தேன். அந்த பொண்ணு வந்துச்சு, ஒரே மூச்சில் 10 ரவுண்டு சுட்டுச்சு, 10க்கு 10 புல். நான் தோற்று போய்விட்டேன். இதோட முடிஞ்சிருந்தா இது பெரிய விஷயம் இல்லை, இந்த மாதிரி தான் கிளைமேக்ஸை. துப்பாக்கி எடுத்து போட்டேன், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன். அதை எடுத்து தொடச்சி கொடுத்துட்டு பக்கத்தில் வந்து ஒரு சல்யூட் அடிச்சிச்சு. படால் நான் எந்திரிச்சு, நீ இல்லாமல் ஜெயிச்சிட்டேன், நாளில் உனக்கு சல்யூட் அடிக்கணும் அப்படின்னா. அந்த பொண்ணு சொன்னிச்சு, கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம், இங்கிலீஷில் சொன்னதை தமிழில் சொல்கிறேன், என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? உங்களிடம் 3 முறை தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுத நாயரினுடைய மகள் நான் என்று. ஆடி போயிட்டேன். அச்சுத நாயர் பின்னால் உட்காந்துருக்கிறவர் எந்திரிச்சு வர்றார். நான் தலையை கீழே போட்டு வெளியில் போனேன். இப்போ தெரியுதா, ஆண்களால் செய்ய முடியாததையும் செய்யக்கூடிய தகுதி படைத்தவர்கள், திறமை படைத்தவர்கள் பெண்கள் ஏன் சொன்னேன்ட்டு. இப்படித்தான் வாழ்க்கை. ஏன் இதை சொன்ன? யுவர் மெரிட்ஸ் ஆர் ஜட்ஜ்டு ஒன்லி பை தி ரிசல்ட்ஸ் யூ ஹவ் ப்ரொடியூஸ்ட், நாட் பை தி எஃபர்ட்ஸ் யூ ஹவ் டேக்கன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே பேசுகின்ற உலகம் இது. நீ வெற்றி பெற்றால் உன்னை கொண்டாடும், தோல்வி அடைந்தால் கொண்டு போய்விடும். நீ நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய், நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய். அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஒரு பெரிய இடத்தை பிடிக்கிறது கஷ்டம். டு ரீச் எ பர்டிகுலர் பிளேஸ் இஸ் டிஃபிகல்ட், டு மெயின்டைன் த சேம் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். பிஸ்னஸ் பண்ணுறவங்களை கேட்டு பாருங்க, ஒரு அளவுக்கு வந்திருப்பாங்க, இதுக்கு மேலே விட்டா போச்சு, அடுத்தவன் போயிடுவான். அப்போ என்ன செய்யணும்? ஜெயிக்கும் வரை அடக்கமாக இரு, ஜெயித்த பிறகு அமைதியாக இரு, ஜெயிக்கும் வரை குதிரை வேகத்தில் ஓடு, ஜெயித்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு. அப்போதுதான் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் உன்னுடைய இடத்தை நீ தக்க வைத்துக் கொள்ள முடியும். உட்கார்ந்துருக்கிற அத்தனை அம்மாவுக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்படிலாம் சொன்னோன்னா முகத்தில் ஏகப்பட்ட மகிழ்ச்சி. உங்களையும் நான் விட்டு வைக்கிறதா இல்லை, உங்களுக்காக ஒரு 5 நிமிடம். குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை, பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள். பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ். பெற்றோர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள், பிள்ளைகள் அதிலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறத பிள்ளைங்க செய்யாது, நீங்கள் செய்யறத உத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதை தான் செய்யும். Being a positive role model is the fastest and most powerful way to teach children, because children do not hear your words as deeply as they feel your actions. என்ன அர்த்தம்னா, நான் இப்போ சொன்னது தான், நீங்கள் சொல்கிறத கேட்குறத விட பிள்ளைங்க நீங்கள் செய்கிறது தான் செய்யும். 35 ஆண்டுகள் காவல்துறையிலே உயர் அதிகாரியாக பணிபுரிந்து விட்டு 15 ஆண்டுகளிலே 20 லட்சம் மாணவர்கள் பெற்றோர்களை நேராக பார்த்து ஆசிரியர்களுக்கு உரை நிகழ்த்திய நான் அறிந்து கொண்ட உண்மையை பிள்ளைகளுக்கு மத்தியிலே பெற்றோர்களுக்காக நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். ஆல் பேரண்ட்ஸ், பிள்ளைங்க இல்லை, பெற்றோர்கள் மட்டும் நான் சொல்கிறத செய்யுங்க. ஆல் பேரண்ட்ஸ், ஒரே ஒரு செகண்டு. ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். எல்லா பெற்றோர்களும் வலது கையை தூக்குங்க. பரவாயில்லையே, உடனே எல்லாம் தூக்கிட்டீங்க, அப்படியே வச்சுருங்க. ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஆள்காட்டி விரலை மட்டும் தூக்குங்க. பிள்ளைங்க பார்த்துக்கங்க. நான் இப்போ இப்படி செய்ய சொல்கிறதுக்கு காரணம், நீங்கள் செய்கிறத தான் பிள்ளைங்க செய்யும், சொல்கிறத செய்யாதுன்னு சொல்கிறதுக்காகன்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன். ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர் ஹெட், நெத்தியை தொடுங்க.
ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப், ப்ளீஸ் டச் யுவர் சீக், அப்படியே கையை வச்சிருக்கணும். ப்ளீஸ் டச் யுவர் சீக்குன்னு நான் கன்னத்தை தொட சொன்னேன். நான் தொட்டது முகவாயை தொட்டேன். நான் செஞ்சதை தான் அத்துணை பேரும் செய்தீர்களே ஒழிய நான் சொன்னதை ஒருத்தர் கூட செய்யல. நான் சொன்னதை தான் செஞ்சீங்களே ஒழிய செஞ்சதை செய்யல. ஏன் சொன்னேன் தெரியுங்க? பார்த்தீங்களா, பிள்ளைகள் நீங்க செய்யறது தான் செய்யும். அப்படின்னா என்ன? எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே உட்காந்தீங்கன்னா பிள்ளைய டிவி பார்க்காதப்பா கேட்குமா? அம்மாலாம் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்தா பிள்ளை செல்ஃபோன் வச்சுக்காதப்பா, தப்புப்பா. எந்த பிள்ளை கேட்கும் சொல்லுங்க? வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு ஃபோன் வந்துச்சுன்னா இல்லை யாராவது வந்தால் பக்கத்து வீட்டு மாமா வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால் புள்ள உண்மை பேசுமா? நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வரோம். நம்ம தானே சொல்லித்தரோம். பிள்ளைகளிடம் கெட்ட வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு முன்னால் பேசாதீர்கள். ஒரு பிள்ளையும் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை. உங்களிடம் கேட்ட வார்த்தையைத்தான் பேசுகிறார்கள். குடிக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை குடிக்காதே என்று சொல்வதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். வாழ்ந்து காண்பியுங்கள். பிள்ளைகள் பெரிய சொத்து. நீங்கள் நினைத்தால் இந்த பிள்ளைகளை உலக மகா மனிதர்களாக மாற்ற முடியும். பாருங்க, ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது, இன்னைக்கு விவேகானந்தருடைய பிறந்த நாள் நினைக்கிறேன். ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று எழுதுகிறார். விவேகானந்தர் எழுதுகிறார். ஒரு சாதாரண மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாயின்னு சொல்றார். ஒரு சாதாரண சிவாஜியை சத்ரபதி சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாயின்னு எழுதுறார். 4ஆம் வகுப்பு படிக்கும்போது இந்த பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசனை ஒரு லெட்டரை கொடுத்து கொண்டு போய் உங்கள் அம்மாட்ட கொடு அப்படின்னு அந்த கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. கொண்டு போய் கொடுத்தோன்னே அந்த அம்மா அந்த லெட்டரை படிச்சுட்டு கதறி கதறி அழுகுறாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்குறான். ஒரு நிமிடம் சுதாரித்த அந்த தாய், நீ ரொம்ப புத்திசாலின்னு சொல்லி எழுதியிருக்காங்கப்பா, நாளையிலேருந்து லைப்ரரியில் போய் படிக்க சொல்கிறாங்க, ஸ்கூலில் இருக்கிற கொஞ்சம் புத்தகம் உனக்கு பத்தாதான். அப்படியே நம்புகிறான். தாய் இல்லை, 27 ஆண்டுகள் லைப்ரரியில் படித்து மிகப்பெரிய விஞ்ஞானி ஆயிடுறான். நான்சின்னு அவங்க அம்மா இறந்து போகிறாங்க. அம்மா ஞாபகமாக இருக்கேன்னு வீட்டை மாத்திரம் பொருட்களெல்லாம் எடுக்கும்போது ஒரு கடிதம் கீழே விழுது. அந்த கடிதத்தை எடுத்து படிக்கிறான். படித்த தாமஸ் ஆல்வா எடிசன் கதறி கதறி அழுகுறான். அவங்க அம்மா சொன்னாங்க, நீ ரொம்ப புத்திசாலி, ஸ்கூலில் உள்ள புத்தகம் படிக்காது, லைப்ரரியில் படின்னு டீச்சர் லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. அதில் எழுதப்பட்டிருந்தது, மூளை வளர்ச்சி இல்லாத முட்டாள் பிள்ளை உங்கள் பிள்ளை இந்த பள்ளியிலே படிக்க முடியாது, அழைத்து கொண்டு போய் விடுங்கள். ஆனால் அந்த அம்மா சொன்னதை அப்படியே மாற்றி என்ன செஞ்சான் தெரியுமா? தன்னோட டைரியை எடுத்து, மூளை வளர்ச்சி இல்லாமல் முட்டாளாக பிறந்த என்னை உலகத்திலேயே மிகப்பெரிய புத்திசாலியாக மாற்றியதை படிக்காத என்னுடைய ஏழை தாயே என்று எழுதினான். ஒரு தாய் நினைச்சா ஒரு பிள்ளைய என்ன செய்ய முடியுதுன்னு பாரு. இங்க ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஜப்பானிய நாட்டிலே ஆசிரிய பயிற்சி பள்ளியிலே ஆசிரியர்களுக்காக ஒரு பாடம் வைத்திருக்கிறார்கள். உண்மை சம்பவத்தை இதை சொல்லி சிறிது நேரத்தில் முடிக்கின்றேன். இது ஆசிரியர்களுக்காக. அருமை ஆசிரியர் பெருமக்களே, 80 ஆண்டுகளுக்கு முன் ஜப்பானிய நாடு இராணுவ ஆட்சியில் இருக்கும்போது இராணுவ உடையை திருடி அணிந்து கொண்ட கொள்ளைக்காரர்கள் கூட்டம் கூட்டமாக கிராமத்திலே புகுந்து கண்ணில் படுபவர்களை எல்லாம் கொலை செய்வதை காலம் நேரமாக வைத்திருந்த ஒரு காலகட்டம். ஒரு தாய் மாலை நேரத்திலே வீட்டிற்கு வெளியிலே 2 குழந்தைகளுக்கு சோறூட்டி கொண்டு உட்கார்ந்திருக்கின்றார். கொள்ளைக்காரர்கள் வருகிறார்கள் என்றவுடன் எல்லோரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார்கள். இந்த தாய் 2 பிள்ளையும் இடுப்பில் வச்சுட்டு ஓடுறான். குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகாமையில் கேட்டவுடன் 2 குழந்தைகளையும் காப்பாற்ற முடியாது என்று நினைத்த தாய் ஒரு நிமிஷம் முகத்தை பார்த்துட்டு அடையாளத்தை முடிவு பண்ணிட்டு 2 குழந்தையும், ஒரு குழந்தையை இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தையோட மறைவிடத்துக்கு போகிறான். இறக்கி விடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு, உண்மை கதையில் நிஜம். ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும்? கதறுகிறாள், பதறுகிறாள், கொள்ளைக்காரர்கள் கொள்ளையெடுத்து போகிறார்கள். எல்லாரும் அவசரமாக சொல்கிறது காரணம் நேரம் கருதி எல்லாரும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஒரு குழந்தைய கையில் பிடிச்சிட்டு இறந்து போன குழந்தைகிட்ட அந்த தாய் கதறிட்டு இருக்கா. ஒரு பெரியவர் கேட்கிறார், தாயே, ஒரு தாய்க்கு 2 குழந்தைகளும் 2 கண்களை போல அல்லவா? அடையாளத்தை பார்த்துட்டு ஒரு குழந்தைய இறக்கி விட்டுட்டு எப்படி ஒரு குழந்தையை காப்பாற்ற உன்னால் முடிஞ்சு? அந்த தாய் என்ன சொன்னாலும் தெரியுமா? ஐயா பெரியவரே,
என்னுடைய குழந்தைக்கு சோறூட்டி கொண்டிருக்கும் போது என்னிடம் படிக்கின்ற பக்கத்து வீட்டு குழந்தையும் வந்து விட்டது. 2 குழந்தைக்கும் சோறூட்டி கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் வந்து விட்டார்கள். 2 குழந்தையும் காப்பாற்ற நினைத்தேன், முடியவில்லை. நான் காப்பாற்றியது கீழே இறக்கி விட்டது என்னுடைய குழந்தை, காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை. ஏனென்றால் அடிப்படையில் நான் ஒரு ஆசிரியை. தன்னிட்ட ஒப்படைக்கிற பிள்ளைங்களை சேதாரம் இல்லாமல் பெற்றோர்களிடம் ஒப்படைக்க வேண்டிய பெரும் பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? ஆசிரியர்கள் இருக்கிறது. தாயினுடைய ஆரோக்கியம் தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம், ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம் தான் இந்த மாணவ மாணவிகளினுடைய ஆரோக்கியம். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? பள்ளியில் உள்ள வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது. பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள், ஆனால் வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள். எதிர்கால உலகம் இளைய சமுதாயத்திடம் இருக்கிறது என்றால் அதை வடிவமைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்களாகிய உங்களிடத்திலே தானே இருக்கிறது. இருளிலே தடுமாறுகின்ற இளைஞர்களினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவதற்கு இந்த உலகத்தில் உள்ள ஒரே நம்பிக்கை ஆசிரியர்கள் என்று அடித்து சொல்லுவேன். ஒரு மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒரு ஆசிரியை அமரும் போது தான் மரத்தடி கூட பள்ளிக்கூடமாக மாறுகிறது. இப்போ குத்துவிளக்கை ஏற்றி வச்சதை பார்த்தீங்க. எரிகின்ற ஒரு விளக்கினால் தான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும். அந்த விளக்கு தொடர்ந்து எரிய வேண்டும் என்றால் அது இடையறாது எண்ணெய் பெறுதல் வேண்டும். ஆசிரியர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். கற்றுக் கொடுப்பதனால்தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்றே சொல்லுகின்றோம். எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒன்றே ஒன்றை சொல்றேன், தயவு செய்த ஆசிரியர்களே, பெற்றோர்களும் கூட எக்காரணத்தை கொண்டும் ஒரு ரோஜாவை ரோஜாவோடு அல்ல, ஒரு ரோஜாவை மல்லிகையோடு கூட ஒப்பிடாதீர்கள். ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு எக்காரணத்தை கொண்டும் ஒப்பீடு செய்யாதீர்கள். பாத்தீங்கல்ல, ஒப்பீடு செய்தால் அவர்கள் வீழ்வார்கள், ஒப்பீடு செய்யவில்லை என்றால் வாழ்வார்கள். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? எந்த பிள்ளையாவது அம்மா அப்பாவை பார்த்து இல்லை ஆசிரியரை பார்த்து அந்த அம்மா அப்பா மாதிரி நீங்கள் இல்லைன்னு உங்களை எப்பயாவது கேட்டிருக்க? அந்த டீச்சர் மாதிரி நீங்கள் இல்லைன்னு உங்களை எப்பயாவது கேட்டிருக்க? தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பின்னுகிறது, கரையான் புற்று வைக்கிறது, எல்லாமே மகத்தான செயல்தான். ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? அந்த பிள்ளை மாதிரி இல்லையா? அந்த பிள்ளை மாதிரி எப்படிங்க இருக்கும்? இது உங்க பிள்ளை. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். இப்போ நீங்கள்லாம் இவ்வளவு சத்தம் போட்டீங்கல்ல, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு ஆசிரியர், பெற்றோர்களும் கேட்டுங்க, ஒரு ஆசிரியர் கண்டித்து ஒரு பிள்ளை கெட்டு போனதாக உலக சரித்திரத்திலே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? நல்லா படி அப்படின்னு ஒரு டீச்சர் சொன்னா, என் பிள்ளைய எப்படி நல்லா படின்னு சொல்லுவா? பின்ன என்ன நல்ல மோசமா படின்னு சொல்லுவாங்க? கண்டிப்பது வேறு, தண்டிப்பது வேறு. தண்டிப்பது குற்றம், கண்டிப்பது குற்றம் அல்ல. ஆசிரியர்கள் கண்டிக்க கூடாது என்று நீங்கள் நினைத்தால் பிற்காலத்திலே அந்த பிள்ளைகள் குற்றவாளிகளாக மாறி என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளால் தண்டிக்கப்படுகின்ற சூழ்நிலை வருகிறது. மறந்து விடாதீர்கள். அதே போல ஆசிரியர்களே, பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும் என்றால் தனியாக அழைத்து கண்டியுங்கள். பாராட்ட வேண்டும் என்றால் எல்லோருக்கும் முன்னால் பாராட்டுங்கள். மாற்றி செய்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா? நிறைய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பிரச்சனை வர்ற கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டை குற்றவாளியை கைது பண்ணும்போது நான் படித்து பார்த்தேன். சும்மாலாம் பேசுறது இல்லை. நான் என்னுடைய தோழிகளுக்கு முன்னால், நண்பர்களுக்கு முன்னால் அந்த ஆசிரியர் என்னை அசிங்கப்படுத்தி விட்டார், வன்மம் உண்டாகி விட்டது சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறோம். தனியாக கூப்பிட்டு கண்டிச்சுட்டு போங்க. நீங்கள் பாருங்களேன், உளவியல் என்னென்னா, நடந்து போகும்போது தடிக்க கீழே விழுவுறீங்கன்னு வச்சுங்க, உடனே அடிபட்டுச்சான்னு பார்க்க மாட்டான், எவனாவது பார்த்தானான்னு பார்ப்போம். அது மாதிரி மற்றவங்க பார்க்கும்போது கண்டிச்சா அந்த பிள்ளைங்களுக்கு அதை தாங்க முடியல, தனியாக கூப்பிட்டு கண்டிங்க. we need power only to do disruptive things. all other things can be achieved by love and affection. அன்பா சொல்லி பாருங்க, எந்த பிள்ளையும் திருந்தாமல் இருக்கவே இருக்காது. கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணி பேசணும், அவ்வளவுதான். இறுதியாக, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அம்மாவை அழைச்சிக்கிட்டு ஒரு பையன் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வர்றான். ஒழுக்கத்தை சொல்லி முடிக்கிறேன். கொண்டு வந்து உட்கார வைக்கிறான். 7:30 மணிக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வர்றேன்ட்டு உள்ளே போகிறான். கதையல்ல, நிஜம். இந்த பெற்றோர்கள்லாம் என்ன பாடுபட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் வெர்ச்சுஸ்மா சிசாரா ரோமன் எம்பையர்.
அம்மா அப்பாட்ட எப்படி பாசமாகவும் நன்றியாகவும் இருக்கணுங்கிறதுக்காக இந்த சம்பவம். இந்த தலைமுறை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை பெரியவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் பிள்ளைகளை வளருங்கள். உள்ளே போனால் 12:30 மணி ஆச்சு. அந்த அம்மா அந்த இடத்துலையே உட்காந்துருக்கு. மணிராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர் என்கிட்ட வேலை பார்த்தவர், இமிகிரேஷனில் வேலை பார்த்தவர், சிசிடிவியில் பார்க்குறாரு. 5 மணி நேரமாக திருச்சி ஏர்போர்ட்டில் ஒரு லேடி, வயசான அம்மா உட்காந்துருக்காங்க. ஏர்போர்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் சொல்கிறாரு, சார் எல்லா ஃப்ளைட்டும் வந்துருச்சு, எல்லா ஃப்ளைட்டும் போயிடுச்சு, ஒரு அம்மா உட்காந்துருக்கு, பாவமாக இருக்கேன்னு காஃபியை வாங்கிட்டு போகிறாங்க. அந்த அம்மா சொல்லுது, நான் பசி தாங்கிக்குவேன்ப்பா, என் புள்ள டிக்கெட் எடுக்க போயிருக்கான், பசி தாங்க மாட்டான், அவனுக்கு போய் கொடுங்கங்குது. பேர் என்னன்னு கேட்குறாங்க. சண்முக சுந்தரம் அப்படின்னு சொல்லுது. உள்ள அந்த சார்ட்டை செக் பண்ண போகிறாங்க. இதை இப்படியே ஞாபகம் வச்சுங்க. ஒரு அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சி தான் பிள்ளைய படிக்க வச்சு இருக்கிறதெல்லாம் விற்று ஒரு நல்ல என்ஜினியர் ஆக்கி சிங்கப்பூரில் வேலை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருச்சு. 2 வருஷம் வந்துட்டு போனால், 2 வருஷம் ஃபோனில் பேசினா, 4 வருஷமாக பேசுகிறதே இல்லை. வயதான மூதாட்டி எப்படியோ நம்பரை பிடிச்சி ஒருத்தர் ஃபோன் போட சொல்லி பேசி எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு பேர பிள்ளையை பார்த்துட்டு செத்து போகிறேன்டா, வந்து கல்யாணம் பண்ணிக்கடாங்கிறான். அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்பா இல்லாமல் வளர்த்தண்டா அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறத நீ கேட்குறதா இருந்தாக்கா நான் வர்றேங்கிறான். நீ என்ன சொன்னாலும் கேட்குறேங்கிறாங்க. வர்றான். இருக்கிற நிலத்தவி, இருக்கிற வீட்டவி எல்லாத்தையும் வித்துட்டு பணத்தை கொடுக்குறான். நீ வா என்னோட சிங்கப்பூருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். இந்த அம்மா நம்பி எல்லாத்தையும் செய்து, கூட பிறந்தவன் சொல்கிறான், இருக்கிற வீட்டை ஏண்டி விற்கிறேன்னு. அதெல்லாம் இந்த அம்மா கேட்கல. என் பிள்ளை என்ன சிங்கப்பூர் அழைச்சிட்டு போக போகிறான், பேர பிள்ளையை பார்க்க போகிறேன், சிங்கப்பூரை சுற்றி பார்க்க போகிறேன். பேதை மனம். அழைச்சிட்டு வந்து ஏர்போர்ட்டில் உட்கார வச்சுட்டு போனவன் தான் நான் சொன்னவன். போய் பார்க்குறாங்க. 11:30 மணிக்கு இந்த அம்மா விற்று கொடுத்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த அம்மாவை அங்கேயே உட்கார வச்சுட்டு பெத்த தாயை ஏமாற்றிட்டு சிங்கப்பூரே போய் சேர்ந்துட்டான். ஏர்போர்ட் ஆஃபீஸர் போய், பாவி பெத்த தாயை அப்படி ஏமாத்திட்டானே, இவன்லாம் உருப்பிடுவானாங்கிறார். அந்த அம்மா எந்திரிச்சுங்க. அந்த ஏர்போர்ட் ஆஃபீஸர் வாயை பொத்துது, ஓ வாயால் அப்படி சொல்லாதப்பா, ஒத்த புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேன், என்னை ஏமாத்திட்டான்னு தெரியுது, அவன் நல்லா இருக்கட்டும்னு ஒரு ஆட்டோவை எடுத்துக்கிட்டு புதுக்கோட்டை போகிற வழியில் வீடு. தன் வாழ்க்கையை எப்படி அந்த தாய் முடித்து கொண்டாள் என்றால் நீங்கள் யாரும் தாங்க மாட்டீர்கள். இதற்காக உங்களை பெற்று வளர்க்கிறார்கள். தாய் என்பவள் யார்? தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர் தானடா தாய். விவேகானந்தர் 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று, உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து பலவீனத்திலும் பலவீனமான சூழ்நிலையிலே 10 மாதம் உன்னை சுமந்து பெற்ற தாயை நீ எப்படி ஏமாற்ற உனக்கு மனது வருகிறது? உன் தாயினுடைய காலடியிலே தானடா சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே சொல்றது ஆபிரகாம் லிங்கன். தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணரீரோ உணர்ச்சி கட்டீர் என்கின்றான் பாரதி. கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி இரத்தத்தை பாலாக்கி வளர்ப்பவள் உன்னுடைய தாய். பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல, பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பின் மூலம் சுரப்பதைப் போல, இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் என்பதை தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஓலை குடிசையிலே ஒழுகும் மழைநீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். நீங்கள் நனைந்திருப்பீர்கள் மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். நீங்க பாருங்களேன், வீட்டிலே சோறு சுவையாக இருந்தால் அப்பாலாம் சாப்பிடும், சோறு நன்றாக இருந்தால் நீங்கள் எல்லாம் சாப்பிடுவீர்கள். சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவாள். தெரியுமா? வெளியிலே போய்விட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மழையிலே நனைந்து வந்தால் அப்பா கொடை எடுத்துட்டு போயிருக்கூடாதான் பாரு.
அண்ணன் ஓரமாக ஒதுங்கி மழை விட்டோன்னா வரக்கூடாதாம்பா. பெற்ற தாய் தன் குழந்தையினுடைய நனைந்த தலையை முந்தானையால் துவட்டி, இந்த பாழாய்ப்போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பெய்ய வேண்டும் என்று மழையே திட்டுவாள். அத்துணை பாசம் உங்கள் மீது. கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட இரண்டாம் உலகப் போருக்கு பின் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறக்க வேண்டும் என்று நினைத்த போது தன் தாயினுடைய புகைப்படத்தை மார்பிலே வைத்து துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறந்து கிடந்தான் என்கிறது வரலாறு. இதோ பக்கத்திலே இருக்கின்ற பூம்புகாரிலே சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர் பட்டினத்தார். அத்துணை சொத்துக்களையும் உதறிவிட்டு துறவு கோலம் பூணுகின்றார். மக்கள் மறிக்கின்றார்கள், கவலைப்படவில்லை. மனைவி மறிக்கின்றால் கவலைப்படவில்லை. பெற்ற தாய் வந்து நின்றால், அப்படியே நின்றார். உன்னுடைய ஒரே பிள்ளை நான், உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் இந்த பட்டினத்தான் பூம்புகார் நகரை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பிச்சை எடுத்து உண்டார். சத்திரத்தில் தங்கியிருந்தார். தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதறி அடித்து சுடுகாட்டிற்கு ஓடிய பட்டினத்தார் தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி 4 பாடல்களை பாடினார். தமிழ் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அது சொல்லி முடிக்கிறேன். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைகளன்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காம்பேனே. பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயே செத்துப்பிடியே, உன்ன மாதிரி அம்மாவை நான் எப்போ பார்க்க போகிறேன்? முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தில்லல் மூட்டுவேன். அம்மா கொஞ்சிறாங்களாம் பிள்ளைய. வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலிலும் வைத்தென்னை காதலித்து முட்டை சிறகிலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். விறகுல கூட நெருப்பு வைக்க முடியலடா, உள்ள இருக்கிறது அம்மா. அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல், ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல், முன்னை இட்ட தீ முப்புறத்திலே பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில் அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே என்று ஒரு துறவி கதறினார். ஆனால் இப்போ ஒருத்தன் என்ன பண்ணுறான்? அம்மாவை கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் உட்கார வச்சுட்டு போகிறான். துணை அப்பாக்கள் உட்கார்ந்துருக்கிறார்களே, அவர்கள் யார் என்று உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நான் ஒவ்வொரு மாதமும் 2 வெளிநாடுகளிலே பேசுபவன். 360 பயணிகளை சுமந்து கொண்டு ஒரு விமானம் மத்தியதரை கடலிலே 35,000 அடி உயரத்திலே பறக்கிறது. நிஜ சம்பவம். திடீரென்று வெடிச்சத்தம், புகைமண்டலம். எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுங்க, மத்தியதரை கடலில் விழ போகிறோம், உயிர் இருந்தால் பார்த்துக்கலாம். காக்பிட்லேருந்து பைலட் வந்து சொல்கிறான் 10,000 அடிக்கு வந்துருச்சு. புவியீர்ப்பு விசையில் 5,000 அடிக்கு வந்துருச்சு. துணை விமானி மட்டும் விடாமல் அந்த என்ஜினை ட்ரை பண்ணுறான். தண்ணீரை தொட இருந்த விமானத்தை திடீர்னு கிரீன் லைட் எரியுதுங்கிறான். பைலட் போய் உட்கார்றான். 2 பேர் சேர்ந்து மேலே ஏற்றுறான். எமர்ஜென்சி லேண்டிங்னு பக்கத்தில் இறக்குறான். உயிரை கையில் பிடிச்சிட்டு எல்லாரும் வெளியில் வரும்போது பத்திரிகை துறை நண்பர்கள் கேட்குறாங்க, இறப்பினுடைய விளிம்பை தொட்டு விட்டு வந்தீர்களே, கடைசியாக என்ன நினச்சிங்க? எல்லா நாட்டுக்காரனும் இருக்கான். ஒருத்தன் சொல்கிறான் வீட்டை, ஒருத்தன் நாட்டை, ஒருத்தன் பேங்க் பேலன்ஸை, ஒருத்தன் மனைவியை. என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறி கதறி அழுதேன் என்று பதிவு செய்த 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் உங்கள் அப்பா, இதுதான் உங்கள் அம்மா, இதுதான் கல்வி, இதுதான் பள்ளிக்கூடம், இதுதான் ஆசிரியர். இங்கு அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும். இந்த ஸ்ரீ பாலவித்யா மந்திர் பள்ளியானது ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி நலமுடனே முன்னேற ஞானமுடன் அனைவரும் சிந்தியுங்கள். பெற்றோர்கள், மாணவர்கள், மாணவிகள், நிர்வாகம், வாய்ப்பு கொடுத்த திரு மோகன்ராஜ் அவர்கள், அழைத்த திரு பாலாஜி அவர்கள், அதற்கு உதவியாக இருந்த நண்பர் சரவணன் அவர்கள், அத்துணை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.